Ecclesiastes 9:11. பிரசங்கி 9:11வது வசனம். The race is not to the swift, nor the battle to the strong. ஓடுகிறதற்கு வேகமுள்ளவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சௌரியவான்களின் சௌரியமும் போதாது. Hallelujah. Hallelujah. The race is not for the fastest. It's not always true that the fastest guy will win or the strongest man will win the battle. இது எப்பவுமே உண்மை கிடையாது. வேகமாக ஓடுகிறவன் தான் ஜெயிப்பான், இல்லை பலவானா இருக்கிறவன் மட்டும் தான் ஜெயிப்பான் என்று. Then you might ask, who will win? நீங்கள் கேட்கலாம், யார் ஜெயிப்பது? Jesus speaks about in the New Testament. புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து அதை குறித்து பேசுகிறார். He who endures till the end will win. கடைசி வரை நிலைநிற்கிறவனே ஜெயிப்பான் என்று சொல்கிறார். He who endures till the end. கடைசி வரைக்கும் நிற்பவனே அவன் ஜெயிப்பான் என்று சொல்கிறார். Hallelujah. Hallelujah. The cross of Jesus Christ, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை, it denotes the endurance of Jesus. அது இயேசு கிறிஸ்துவின் நிலைநிற்பை குறிக்கிறது. We see that many places Jesus, had to go through very lonely, deep turmoil, pain, trouble in the body and in the soul. நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து अनेक வேளைகளிலே அவருடைய ஆத்துமாவிலே துக்கம் கொண்டு தனிமைப்பட்ட அனுபவங்கள் வழியா கடந்து செல்ல வேண்டியதா இருந்தது. I'm going to quickly talk about the things that happened last night in the Garden of Gethsemane, the earlier night. கெத்செமனே தோட்டத்திலே முந்தின நாள் இரவிலே நடந்த சில காரியங்களை நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். Jesus, after the Passover, after the Lord's Supper, இயேசு கிறிஸ்து அந்த லார்ட் சப்பர் கடந்து போன பிறகு he went ahead to the place called the Garden of Gethsemane. அவர் கெத்செமனே தோட்டத்திற்கு போவதை நாம் பார்க்கிறோம். And all the disciples followed him. எல்லா சீஷர்களும் அவருக்கு பின்னாக போனார்கள். He was lonely. அவர் அந்த இடத்திலே தனிமையாக இருந்தார். He was heavy hearted. அவர் உள்ளத்திலே பாரமுள்ளவராய் இருந்தார். Maybe he was scared, he was worried, he was pressured in the soul and in the flesh. அவருடைய மாம்சத்திலும் அவருடைய ஆத்துமாவிலும் துக்கம் நிறைந்தவராய் இருந்தார். When he was praying, அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த போது he took the disciples, அந்த சீஷர்களை கொண்டு போய், and some disciples he left them out in the entrance of the garden. சில சீஷர்களை அந்த ஏதேன் தோட்ட அந்த கெத்செமனே தோட்டத்துக்கு வெளியே நிற்கும்படி சொன்னார். Some he took them inside, 3 of them he took them a little further inside. அதிலே 3 பேரை கொஞ்சம் உள்ள கொண்டு போனார். Because he thought that these 3 will support him in prayer. ஏனென்றால் அவர் நினைத்தார் இந்த 3 ஜனங்களும் அவரை ஜெபத்திலே அவருக்கு உதவி செய்வார்கள். And Jesus went ahead, இயேசு கிறிஸ்து முன்னாக போய், and he knelt down and started praying. அவர் முழங்காற்படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். He never in his life he depended on these 12 or 11 guys. He never depended on them. பாருங்க, அவருடைய வாழ்க்கையிலே ஒருபோதிலும் அவர் இந்த 12 சீஷர்களோ இந்த 3 நபர் மேலோ அவர் தன்னுடைய நம்பிக்கை விடவில்லை. You understand that? He never depended on them. அவர் மேல் ஒருபோதும் அவர் சார்ந்திருக்கவில்லை. But there came a time for him ஆனால் அவருக்கு ஒரு சமயம் வந்தது when he would be cornered by enemies physically and spiritually in all areas. அவருடைய எல்லா இடங்களிலும் அவருடைய எதிராளிகள் அவரை நெருக்கும் போது He knows that time. அந்த சமயத்தை அவர் அறிந்திருந்தார். And that is one time he depended on these guys, so called disciples and followers. அந்த ஒரு நேரத்தில் தான் அவரை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய சீஷர்கள் மேல் அவர் சார்ந்திருந்தார். He tried to depend on them. அவர்கள் மேல் சார்ந்திருக்கும்படி முயற்சி செய்தார். That is why he took them aside. அதனால்தான் அவர்களை அவர் தனியாக கொண்டு வந்தார். And he did not depend on everybody. எல்லார் மேலும் அவர் நம்பிக்கை வைக்கவில்லை. He depended on 3 people. 3 ஜனங்கள் மேல் மட்டும் தான் அவர் சார்ந்திருந்தார். And he told them, அவரிடத்தில் சொல்லுகிறார், pray, ஜெபியுங்கள், support me in prayer. ஜெபத்திலே எனக்கு உதவி செய்யுங்கள். The time is dark. அந்த சமயம் அந்தகாரமாய் இருக்கிறது. I am lonely. நான் தனிமையாய் இருக்கிறேன். My soul is overwhelmed to the point of death. என்னுடைய ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. Stand with me. என்னோடு கூட நில்லுங்கள். Pray with me. என்னோடு கூட ஜெபியுங்கள். Pray for me. எனக்காக ஜெபியுங்கள். The disciples said, okay, I am with you, I am for you, we will not let you down. எல்லாரும் சொன்னாங்க, சரி நாங்க உங்க கூட தான் இருக்கோம், உங்களை ஒருபோதும் கீழ தள்ளி விட மாட்டோம். So never ever Jesus depended on these guys in his life. அவருடைய வாழ்க்கையில ஒருபோதிலும் இந்த ஜனங்கள் மேல் ஆண்டவர் சார்ந்திருக்கவில்லை. But there came a time that he thought he can depend on them. ஆனால் ஒரு சமயம் வந்தது அவர் நினைத்தார் அவர்கள் மேல் அவர் சார்ந்திருக்கலாம் என்று. So then he went ahead and he started praying alone. அதனால் அவர் முன்னதாக போய் அவர் தனியாக ஜெபிக்க ஆரம்பித்தார். And when he was praying, அவர் ஜெபித்துக் கொண்டிருந்த போது the pressure was so much on him அவர் மேல் அவ்வளவு அதிகமான அழுத்தம் இருந்தது that the sweat, through the sweat pores, blood oozed out of his body. So much of
pressure, blood pressure, all right? I can say it's a blood pressure, okay? அது blood pressure என்று சொல்லலாம். அவருக்கு அவ்வளவு அதிகமான அழுத்தம் இருந்ததனால் அந்த வேர்வை வழியாக ரத்தம் கூட வர ஆரம்பித்தது. And he was so lonely, அவர் தனிமையாக இருந்தார், so broken, மிகவும் உடைக்கப்பட்ட நிலைமையில் இருந்தார், struggling. மிகவும் துக்கமடைந்திருந்தார். And he was praying. அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். At that moment, அந்த நேரத்திலே he could have given up. அவர் விட்டிருக்கலாம். He was faster. He was faster. அவர் வேகமாயிருந்தால், he was stronger, அவர் பலமுள்ளவராய் he was authoritative, அவர் அதிகாரமுள்ளவராய் he was like challenging everybody, who can say anything against me, who can stand against me. For 3.5 years he was like that. 3 வருஷமா அவர் இப்படி இருந்தார். யார் எனக்கு எதிர்த்து நிற்க முடியும், யார் எனக்கு விரோதமாய் நிற்க வேண்டும் என்று தைரியமுள்ளவராய் இருந்தார். But in all our life, நம்முடைய எல்லா வாழ்க்கையிலும் we would go through such situations of the valley of shadow of death. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்பவாகிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாய் கடந்து செல்லலாம், மரண பள்ளத்தாக்கிலே. And Jesus had to go through that. இயேசு கிறிஸ்து அதன் வழியாய் கடந்து செல்ல வேண்டியது. And now his speed, his strength, his authority, his pomp and glory, everything is compromised. He is alone in the darkest time. இப்பொழுது அவருடைய வேகம், அவருடைய பலம் எல்லாமே இந்த இடத்திலே காம்ப்ரமைஸ் பண்ணப்படுகிறது. அவர் தனிமையாக இருளிலே இருக்கிறார். And he was praying. அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். Pressure upon him. அவர் மேல அழுத்தம் இருந்தது. So much of pressure. அதிகமான அழுத்தம் இருந்தது. Blood oozing out of his pores, his sweat pores. அவருடைய வேர்வை வழியே ரத்தம் கூட வந்து கொண்டிருந்தது. He did not give up. அவர் விட்டுவிடவில்லை. Probably he thought, ஒருவேளை அவர் நினைத்திருக்கலாம், these 3 guys would be supporting me. இந்த 3 ஜனங்கள் எனக்கு உதவி செய்வார்கள். They would be praying for me. அவர்கள் எனக்காக ஜெபிப்பார்கள். They would stand for me. அவர்கள் எனக்காக நிற்பார்கள். He came back and saw them. அவர் திரும்பி வந்து அவர்களை பார்க்கிறார். What were they doing? அவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? Sleeping. நித்திரை அடைந்திருந்தார்கள். Sleeping. தூங்கிக் கொண்டிருந்தார்கள். I don't care about what you do. I am tired. I am sleeping. I am comfortable here. நீங்க என்ன செய்தாலும் எனக்கு பரவாயில்லை, எனக்கு டயர்டா இருக்கிறது, நான் தூங்கிக் கொண்டிருக்கிறேன். Jesus woke them up. இயேசு அவர்களை எழுப்புகிறார். Son, மகனே, brother, wake up, எழுந்திரு, stand with me. என்னோடு கூட நில்லு. We are going through a challenging time. இப்போது ஒரு சவால் நிறைந்த ஒரு சூழ்நிலை வழியாக நாம் கடந்து செல்கிறோம். It's a dark time for me. எனக்கு ஒரு அந்தகாரம் நிறைந்த சமயமா இருக்கிறது. Stand up and pray with me. என்னோடு கூட நின்று ஜெபியுங்கள். Your spirit, your flesh might be weak. ஒருவேளை உங்களுடைய மாம்சம் பலவீனமா இருக்கலாம். But the spirit is willing. ஆனால் உங்களுடைய ஆவி உற்சாகம் உள்ளதா இருக்கிறது. Look into the spirit. ஆவிக்குள்ளாக பாருங்கள். Don't operate with the senses of your what you hear and what you see and what you understand. நீங்கள் என்ன கேக்குறீங்களோ, என்ன பாக்குறீங்களோ, என்ன புரிந்து கொள்கிறீங்களோ அதன் அடிப்படையில் இயங்க கூடாது. And they said, okay, we will pray. அவங்க சொன்னாங்க, சரி நாங்க ஜெபிக்கிறோம். Jesus went again. மறுபடியும் இயேசு போகிறார். Knelt down and prayed. முழங்காற்படியிட்டு ஜெபிக்கிறார். And then again he came and saw them. மறுபடியும் அவர் வந்து அவர்களை பார்த்தபோது they were still the same, sleeping. அதே போல அவர்கள் நித்திரை அடைந்திருந்தார்கள். Not standing with him. அவரோடு கூட அவர்கள் நிற்கவில்லை. Not supporting him. அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. You know, when you depend on certain people, பாருங்க, சில ஜனங்கள் மேல் நீங்கள் சார்ந்து இருக்கும்போது, and when they give up on you, அவர்கள் உங்களை விட்டு விடும்போது, at the time of trouble, அந்த துக்கம் நிறைந்த நாட்கள் வரும்போது, நீங்கள் உடைக்கப்பட்டிருக்கும்போது, நீங்கள் கார்னர் பண்ணப்படும்போது, the few people whom you depend on, when they give up on you, நீங்கள் சார்ந்திருக்கிற சில ஜனங்கள் உங்களை விட்டு விடும்போது, you feel like giving up everything. எல்லாவற்றையும் விட்டு விடலாம் என்று உங்களுக்கு தோன்றுகிறது. What am I doing? Why am I doing? Why should I do what am I doing? நான் ஏன் இதை செய்கிறேன்? நான் செய்கிற இந்த காரியங்களை நான் எதற்காக செய்ய வேண்டும்? But Jesus did not give up. ஆனால் இயேசு விட்டு விடவில்லை. He did not disturb them also. அவர்களையும் அவர் டிஸ்டர்ப் பண்ணவில்லை. All right, you sleep. நீ தூங்க பரவாயில்லை. I tried to talk to you. உன்னோடு கூட பேச நான் முயற்சி செய்தேன். I tried to encourage you. உன்னை உற்சாகப்படுத்த நான் முயற்சி செய்தேன். I tried to open your eyes. உன்னுடைய கண்களை திறக்கும்படி நான் உதவி செய்தேன். You are stubborn. நீ ஸ்டப்பனாக இருக்கிறாய். You are not listening. நீ கேட்கவில்லை. You sleep. நீ தூங்கு. He went ahead and started praying by himself. மறுபடியும் அங்கே உள்ளே போய் அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். But you know what happened? ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? At that moment, அந்த நேரத்தில் the Bible records, வேதம் இப்படி ரெக்கார்ட் பண்ணுகிறது, the angel of God came down to minister to Jesus. Come on, clap your hands and praise God. தேவதூதர்கள் கீழே வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. Come on, everybody say the angel of God. தேவனுடைய தூதர் came down to minister to Jesus. கீழே இயேசுவுக்கு ஊழியம் செய்யும்படி வந்தார்கள். The call upon you, உங்கள் மேல் இருக்கிற அழைப்பு, the destiny upon you, உங்கள் மேல் இருக்கிற அந்த டெஸ்டினி, God knows it. ஆண்டவர் அதை அறிந்திருக்கிறார். God understands it. ஆண்டவர் அதை புரிந்து கொள்கிறார். Nobody understand. அதை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. Nobody honor. யாருமே அதுக்கு கனத்தை கொடுப்பதில்லை. Nobody support. யாருமே உதவி செய்யாமல் இருக்கும்போது, the angel of God comes down to stand with the one who runs with the call. Come on, clap your hands. அழைப்போடு ஓடுகிறவனுக்கு தேவதூதர் கீழே வந்து ஊழியம் செய்கிறார். Trouble will come. காரியங்கள் பிரச்சனைகள் வரும். Sometimes you will have to walk through valley of shadow of death. சிலவேளை நீங்கள் மரண இருளின்
பள்ளத்தாக்கின் வழியாய் நடக்க வேண்டியதா You இருக்கும். would be mocked and criticized. ஒருவேளை உங்களை குறை சொல்வார்கள், கேலி பண்ணலாம். You would be, they would find chances, opportunity to slaughter you, kill you, destroy you, and devour you and bury you deep down. உங்களை வெட்டும்படி, உங்களை கிழிக்கும்படி, உங்களை கீழே தள்ளி வேண்டும்படி சில சந்தர்ப்பங்களை அவர்கள் பார்த்து But you கொண்டிருக்கலாம். know what? ஆனா என்ன He தெரியுமா? who endures, கடைசி வரை நிலைநிற்கிறவன், he who endures பொறுமையாய் இருக்கிறவன் will win the race. நிச்சயமாய் அந்த Come ஓட்டத்தில் on, அவன் lift your hand and say, ஜெயிப்பான். Jesus. கரங்களை உயர்த்தி சொல்லலாமா? We இயேசு. believe in the call. அந்த அழைப்பின் மேல் நாங்கள் We believe in the நம்பிக்கையுள்ளவர்களாய் vision. இருக்கிறோம். அந்த தரிசனத்தை நாங்கள் We will நம்பிக்கையுள்ளவர்களாய் இருக்கிறோம். endure. நாங்கள் நிச்சயமாய் பொறுமையாய் காத்திருப்போம். பொறுமையோடு ஓடுவோம். Endure. நாங்கள் பொறுமையாக In ஓடுவோம். Jesus' name. இயேசுவின் நாமத்திலே. Hallelujah. Hallelujah. That's the first point I want to tell you today. இன்றைக்கு நான் சொல்ல வேண்டிய முதல் பாயிண்ட் Not அதுதான். only there. இது அந்த இடத்தில் மட்டுமல்ல, Amen. Then in many places. அநேக இடங்களிலும் At கூட that moment Jesus prayed, அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபித்தார். Father, if it is your will to take this cup away from me, please. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் இதை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபிக்கிறார். Why did he pray like that? அவர் ஏன் இப்படி He ஜெபிக்கிறார்? knew it all his life. He had to go through that. அவருடைய வாழ்க்கையிலே அறிந்திருந்தார் இந்த வழியாய் அவர் கடந்து செல்ல வேண்டும். But you know, the pressure sometimes make you to think that let me give up. ஆனா பாருங்க, அந்த அழுத்தம் சில வேளையில நாம் விட்டு விடலாம் என்று தோன்ற பண்ணுகிறது. Hallelujah. Hallelujah. We believe God. நாம் தேவனை We நம்புகிறோம். pray. நாம் We ஜெபிக்கிறோம். come for prayers. நாம் ஜெபத்திற்காக We வருகிறோம். fast and pray. நாம் உபவாசித்து We ஜெபிக்கிறோம். confess the promises. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை அறிக்கை We செய்கிறோம். declare victory. ஜெயத்தை நாம் அறிக்கை We பண்ணுகிறோம். cancel every negativity. எல்லா எதிர்மாறான காரியங்களையும் நாம் We கேன்சல் பண்ணுகிறோம். sanctify our house with the good will and good words. எல்லா வார்த்தைகளை நம்முடைய வீடை நாம் பிரித்தெடுக்கிறோம், But in பரிசுத்தப்படுத்துகிறோம். spite of that, ஆனா அதின் மத்தியிலும் when you don't see things changing, காரியங்கள் மாறுகிறதை நீங்கள் பார்க்காமல் இருக்கும்போது, oh, how long should I hold on like this? எவ்வளவு நேரம் நான் இப்படி பிடித்துக் கொள்ள Things வேண்டும்? are not changing. காரியங்கள் மாறவில்லை. I tell you, நான் உங்களுக்கு do not சொல்லுகிறேன், give up. நீங்கள் விட்டுவிடக் கூடாது. Endure. நீங்கள் பொறுமையாய் The நீங்கள் word போக of வேண்டும். God is true. ஆண்டவருடைய வார்த்தை உண்மை உள்ளதா It இருக்கிறது. will come to pass. அது நிச்சயமாய் வெளிப்படும். You will see the glory of God. நீங்கள் தேவனுடைய மகிமையை I காண்பீர்கள். stand in front of you as a pastor today. இன்றைக்கு உங்கள் முன்பதாக ஒரு போதகராக நான் Not இருக்கிறேன். because I didn't have trouble, I didn't have challenges, I didn't have pain, I didn't have lonely times. எந்த வலிகளும் எந்த தனிப்பட்ட நேரங்களும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாததினால் அல்ல, But because I endured. ஏனென்றால் நான் பொறுமையாக What ஓடினதினால். makes you to endure? உங்களை என்ன பொறுமையாக ஓட வைக்கிறது? The call, அந்த the அழைப்பு, vision, அந்த the தரிசனம், passion. அந்த வாஞ்சை. But many times, ஆனா அநேக வேளையிலே patience needs to be, the passion needs to be replaced with patience. அந்த வாஞ்சை பொறுமையாக அதை ரீப்ளேஸ் பண்ண வேண்டும். Hallelujah. Hallelujah. Are you with me? என்னோடு கூட இருக்கீங்களா? Sometimes சில வேளையிலே your passion has to be replaced with patience. உங்களுடைய வாஞ்சை அந்த பொறுமையினால் ரீப்ளேஸ் பண்ணப்பட வேண்டும். God spoke to me. ஆண்டவர் என்னோடு கூட He பேசினார். said, அவர் there சொன்னார், are times when you have to run passionately. சில காலங்கள் இருக்கிறது நீங்கள் வாஞ்சையோடு ஓட But வேண்டும். there are times you have to patiently shut up and sit down. ஆனா சில காலங்கள் இருக்கிறது நீங்கள் பொறுமையாக உட்கார்ந்து ஜெபிக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. We see in the book of Isaiah 53, ஏசாயா 53வது புத்தகத்திலே நாம் பார்க்கிறோம், his words were not accepted. அவருடைய வார்த்தைகள் அந்த இடத்தில் அங்கீகரிக்கப்படவில்லை. He was judged. அது நியாயம் தீர்க்கப்பட்டது. He was thought that he is rejected by God and man. ஆண்டவராலும் மனுஷர்களாலும் நிராகரிக்கப்பட்டார் என்று அவர் ஒத்துக்கொண்டார். He had a bad shape and form. அவருக்கு ஒரு மோசமான ஒரு ஷேப் இருந்தது. No, that time how do you endure? அந்த இடத்துல எப்படி பொறுமையாக ஓட வேண்டும்? It's not the passion that keeps you running. அந்த வாஞ்சை உங்களை ஓடிக்கொண்டு வைக்காது. Those things are not changing. காரியங்கள் மாறவில்லை. Money is not changing. பணம் மாறவில்லை. Disease is the same. வியாதி அப்படிதான் இருக்கிறது. Problem is the same. பிரச்சனை அப்படிதான் இருக்கிறது. How? The passion doesn't support you that time. அந்த சமயத்தில் உங்களுடைய வாஞ்சை உங்களுக்கு உதவி செய்யாது. It's the patience that supports you. அந்த பொறுமை தான் உங்களுக்கு உதவி செய்யும். Hallelujah. Hallelujah. We read about Jesus. இயேசு கிறிஸ்து குறித்து Though படிக்கும்போது, he was the son of God, அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தும் கூட he endured such pain. அப்படிப்பட்ட வலி மூலமாய் அவர் பொறுமையாக போனார். By his patience, அவருடைய பொறுமையினால் and Father gave him a name above all names. பிதா அவருக்கு ஒரு நாமம், எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை கொடுக்கிறார். Hallelujah. Hallelujah. He who is patient will endure and he will win. பொறுமையாய் இருக்கிறவன் நிச்சயமாய் பொறுமையோட ஓடி ஜெயிப்பான். Hallelujah. Hallelujah. So now, இப்போது the whole night they are taking Jesus from the palace of Pilate to Herod and back to Pilate, and they were torturing him, beating him to the bone.
அந்த முழு இரவும் பிலாத்தினுடைய அரண்மனையிலிருந்து ஏரோதினுடைய அரண்மனை, ஏரோதினுடைய அரண்மனையிலிருந்து பிலாத்தினுடைய அரண்மனைக்கு அவரை கொண்டு போய் அவரை கொடூரப்படுத்தி கொடுமைப்படுத்தி அவரை அடித்து கொண்டிருந்தார்கள். And in the morning, காலையிலே, early morning, அதிகாலையிலே, his own disciple, the so-called leader, the Petra himself rejected and totally rejected Jesus. அவருடைய சொந்த லீடரை இயேசுவை முழுமையாக நிராகரிக்கிறார். What is happening here? இந்த இடத்துல என்ன நடக்கிறது? Jesus had to go through total rejection for everybody, everything under the sun. இந்த சூரியனுக்கு கீழே இருக்கிற எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல முழுமையான ஒரு நிராகரிப்பு மூலமாய் கடந்து செல்ல வேண்டியதா இருந்தது. Jesus had to hear that. இயேசு கிறிஸ்து அதை கேட்க வேண்டியதா இருந்தது. He had to hear what Peter has to say about him. அவரை குறித்து பேதுரு என்ன சொல்ல வேண்டியதா இருந்ததோ அதை அவரால் கேட்க வேண்டியதா இருந்தது. Amen. Amen. Jesus turned and looked at Peter. இயேசு கிறிஸ்து திரும்பி பேதுருவை பார்க்கிறார். Was he judging him? அவர் அவனை நியாயம் தீர்த்து கொண்டிருந்தாரா? இல்லை. He was looking at with love. அவர் அன்பாக பார்க்கிறார். Whatever you say, my Peter, நீ என்னதான் சொன்னாலும் என்னுடைய பேதுருவே, I know you. நான் உன்னை அறிந்திருக்கிறேன். I'm not surprised. நான் ஆச்சரியப்படவில்லை. But I know that God will build his kingdom through you. ஆனால் நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தை உன் மூலமாய் கட்டி எழுப்புவார். Sometimes we feel guilty. சில வேளை நமக்கு குற்றமுணர்வு இருக்கிறது. We feel guilty and we feel that because of the guilt we lost the compassion. We lost the love. God has given up on us. சில வேளை நாம் அந்த குற்ற உணர்வோடு கூட இருக்கிறோம். அந்த குற்ற உணர்வினால் நாம் நம்முடைய வாஞ்சையை இழந்து போகிறோம். நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் நம்ம மேலே நாம் செய்த காரியங்களை நினைவு வைத்திருக்கிறார் என்று. But Jesus said, ஆனால் இயேசு சொன்னார், Peter, பேதுருவே, you will do it. You will reject me. நிச்சயமாய் நீ என்னை நிராகரித்து நீ அதை செய்வாய் என்று சொன்னார். But again we see, ஆனால் மறுபடியும் Jesus restored Peter. இயேசு கிறிஸ்து பேதுருவை உயிர்ப்பிக்கிறார். Hallelujah. Hallelujah. There is always a restoration. எப்போதுமே ஒரு உயிர்ப்பிப்பு இருக்கிறது. Hallelujah. 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 Guilt is not the end. குற்ற உணர்வு ஒரு முடிவு கிடையாது. There is restoration. அந்த இடத்திலே உயிர்ப்பிப்பு இருக்கிறது. And say restoration in Jesus. கரங்களை உயர்த்தி சொல்லுமா, இயேசு கிறிஸ்துவிலே உயிர்த்தெழுதல் இருக்கிறது. Sometimes even if I reject Jesus, சில வேளை நான் இயேசு கிறிஸ்துவை நிராகரித்தாலும், even if I reject the call, the will and whatever I did, I just reject and I talk against the anointed. அந்த அழைப்பு, அந்த தேவனுடைய சித்தமேல் அபிஷேகம் பண்ணவருக்கு விரோதமா நான் பேசினாலும் அந்த குற்ற உணர்வு இருந்தாலும் there is always restoration. எப்போதுமே ஒரு உயிர்ப்பிப்பு இருக்கிறது. God loves you always. ஆண்டவர் எப்போதும் உங்களை நேசிக்கிறார். He wants to restore you. உங்களை உயிர்ப்பிக்க அவர் விரும்புகிறார். He wants to give you a new life. ஒரு புது ஜீவனை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். Amen. Hallelujah. Hallelujah. I know that you all would have come expecting to hear this explanation of the 7 words of Jesus at the cross. நான் அறிந்திருக்கிறேன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன அந்த 7 வார்த்தைகளை நீங்கள் கேட்கும்படி இந்த இடத்துல So I don't want to disappoint you. I'm going to talk on the 7 words of Jesus at the cross. அதனால இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சொன்ன அந்த 7 வார்த்தையிலே நான் பேச விரும்புகிறேன். All right, well, let's read the first word. அந்த முதல் வார்த்தையை நாம் படிக்கலாம். We read in the book of Luke chapter 23:34. லூக்கா புத்தகம் 23வது அதிகாரம் 34வது வசனத்தை பார்க்கலாம். Jesus said, Father, forgive them, for they do not know what they are doing. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். Okay, before that let me tell you, இதற்கு முன்பதாக நான் சொல்ல விரும்புகிறேன், these 7 words, இந்த 7 வார்த்தைகள், Father did not send it to Jesus on WhatsApp. When you are on the cross, you better say these 7 words, only then I will take you to heaven. No. பிதா இயேசு கிறிஸ்துவுக்கு வாட்ஸ்அப்ல இந்த 7 வார்த்தைகளை அனுப்பவில்லை. நீ இந்த 7 வார்த்தைகளை சொல்லிவிட வேண்டும், அப்பொழுதுதான் பரலோகத்துக்கு உன்னை எடுத்து செல்வேன். Did Father do that? பிதா அப்படி செய்தாரா? Sometimes when I have to send a message to the media room, or when I have to sing a new song on stage unprepared, or I have to speak a unplanned verse, I immediately send it on WhatsApp and the group, and everybody, all these people know, okay, they are prepared. We do that, right? சில வேளை நான் தயாராக இல்லாமல் இருக்கும்போது புதிதாக ஒரு பாடல் பாட வேண்டுமானால், இல்ல புதிதாக ஒரு வசனத்தை அந்த இடத்துல டிஸ்பிளேல போட வேண்டுமானால் நான் குரூப்ல போடுவேன். அந்த மீடியா டீம், இந்த இடத்துல இருக்கிறவர்கள், ஸ்டேஜ்ல இருக்கிறவர்கள் எல்லாரும் அதை அறிந்து கொள்வார்கள். And from there they will say in the mic, these guys are having this earplugs, okay, and they will say, okay, next song, this one, pastor is singing this song, and they will be ready. There are a lot of communication going on here. அந்த இடத்துல அவர்கள் மீடியா ரூம்ல இருந்து மைக்ல சொல்வார்கள், பாஸ்டர் அடுத்த பாடல் இதை பாட போகிறார். இந்த இடத்துல அநேகமான அந்த கம்யூனிகேஷன் இருக்கிறது. You don't know that, right? It happens here. They keep talking here and there. அவங்க அப்படி பேசிக் கொண்டிருப்பார்கள், உங்களுக்கு தெரியாது. All right,
But there was no communication like that. பாருங்க அங்கே அந்த இடத்துல அப்படி ஒரு இணைப்பு இல்லாமல் இருந்தது. Everything Jesus spoke was from his heart. இயேசு கிறிஸ்து பேசின எல்லா வார்த்தைகளும் அவருடைய இருதயத்திலிருந்து வந்த வார்த்தை. That is why we meditated. அதனால தான் நாம் அதை தியானிக்கிறோம். Hallelujah. Hallelujah. You know, they were mocking Jesus. பாருங்க இயேசுவை கேலி பண்ணி கொண்டிருந்தார்கள். They were saying so many things. You are a prophet, you are a false prophet, you are saving everybody, why don't you save yourself, in that likes. பாருங்க அவளை குறித்து நீ ஒரு தீர்க்கதரிசி, ஒரு கள்ள தீர்க்கதரிசி, மற்றவர்களை எல்லாம் நீ காப்பாற்றுகிறாய், ஏன் உன்னை காப்பாற்றிக் கொள்ள முடியாதா என்றெல்லாம் கேலி பண்ணினார்கள். Who will save you now? Let's see. இப்போது உன்னை யார் காப்பாற்றுவது என்று பார்க்கலாம் என்று சொன்னார்கள். You are showing around saying I am a son of God, I am anointed, I am the Messiah. Now who will save you? நான் தான் மேசியா, நான் தான் தேவகுமாரன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், இப்படி எல்லாம் சொல்லிக் கொண்டு இருந்தா இப்போது யார் உன்னை காப்பாற்ற போவது? Now why do people mock you? ஏன் ஜனங்கள் உங்களை கேலி பண்ணுகிறார்கள்? Why people don't accept you? ஏன் ஜனங்கள் உங்களை அங்கீகரிப்பதில்லை? Because they see you in the flesh. ஏனென்றால் அவர்கள் உங்களை மாம்சத்திலே பார்க்கிறார்கள். Little did they know what kind of Messiah was Jesus is. அவர்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்லாமல் இருந்தது எப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து மேசியாவாய் இருக்கிறார். When people do not know the anointing upon you, உங்கள் மேல் இருக்கிற அபிஷேகத்தை ஜனங்கள் தெரியாமல் இருக்கும்போது, just like they mocked David, the brothers of David mocked David, did not accept him, reject him, the king rejected him, Goliath rejected him, the enemy did not see him as a worthy enemy. Just like that, many times you and me would be in put in such situations. எப்படி தாவீதுடைய சகோதரர்கள் அந்த ராஜா தாவீதை புறக்கணித்தாரோ அப்படியே अनेक வேளைகளிலே நம்மேல் இருக்கிற அபிஷேகத்தை ஜனங்கள் பார்க்காமல் இருப்பார்கள். You know, even the enemy does not see you a worthy battle. பாருங்க அந்த எதிரி கூட உங்களை ஒரு தகுதியான ஒரு யுத்தமாக அவன் பார்க்க மாட்டான். இவனுக்கிட்டலாம் போய் சண்டை போடணும் பாரு அப்படி. The enemy is saying, I should I fight with these fellows and all, what a shame. அந்த எதிரி கூட சொல்வான் இவன் கூட எல்லாம் நான் சண்டை போடணுமா, எப்படி ஒரு வெட்கம். They don't see the anointing upon you. உங்க மேல இருக்கிற அபிஷேகத்தை அவர்கள் பார்ப்பதில்லை. That's why Jesus said, அதனால தான் இயேசு சொன்னார், Father, பிதாவே, they do not know. அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். They don't know what's happening. என்ன நடக்கிறது என்று அறியாமல் இருக்கிறார்கள். Their eyes are blind. அவர்கள் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. They only see with the short sight. அவர்கள் குறைந்த மனப்பக்குவத்தோடு பார்க்கிறார்கள். When you are in a project, நீங்க ஒரு ப்ராஜெக்ட்ல இருக்கும்போது, when you are trying to do something, சில காரியங்களை செய்ய முயற்சி செய்யும்போது, when you are trying to achieve something, சில காரியங்களை பெற்றுக்கொள்ள சாதிக்க நீங்கள் முயற்சிக்கும்போது, when you tell your family முயற்சிக்கும்போது, people, look, I'm going to do like this, God has given this to do, I'm going to do this. உங்களுடைய குடும்ப ஜனங்களோடு கூட ஆண்டவர் இப்படி இதை சொல்லி இருக்கிறார், இந்த காரியங்களை நான் செய்ய போகிறேன் என்று நீங்கள் சொல்லும்போது, don't expect them to accept it immediately. உடனடியாக அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் என்று நீங்கள் ஒத்துக்கொள்ள கூடாது. You should be ready with this first word. அந்த முதல் வார்த்தையை வைத்து நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். You should be ready to speak this first word. இந்த முதல் வார்த்தையை பேசும்போது நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். Because mostly they will not accept it. ஏனென்றால் அதிகபூர்வமாய் அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். Because they don't understand you. ஏனென்றால் அவர்கள் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள். They don't understand your vision, the call and your revelation in the spirit. உங்களுடைய தரிசனம், உங்களுடைய ஆவியில நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த வெளிப்பாடு, உங்களுடைய அழைப்பை அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். Father, forgive them. பிதாவே இவர்களுக்கு மன்னியும். They don't know what they are talking about me. என்னை குறித்து என்ன பேசுகிறார்களோ அதை அறியாமல் இருக்கிறார்கள். Do you understand that? அது உங்களுக்கு புரிகிறதா? Hallelujah. Hallelujah. And that is why Jesus said, அதனால தான் இயேசு சொன்னார், they do not know what they are doing. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை அறியாதிருக்கிறார்கள். He is not feeling pity for them. அவர்களுக்கு அவர் பரிதாபப்படவில்லை. He is just telling the truth. அவர் அப்படியே சத்தியத்தை சொல்லுகிறார். There's a lot of difference between these two. இது ரெண்டுக்குமே ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. He is not feeling pity for them. அவர்களுக்கு அவர் பரிதாபப்படவில்லை. He is not saying out of pity. பரிதாபத்தினால் அவர் சொல்லவில்லை. He is telling the truth. அவர் சத்தியத்தை சொல்லுகிறார். They just do not know what they are saying and doing. அவர்கள் என்ன சொல்லுகிறார்களோ என்ன செய்கிறார்களோ அதை அறியாமல் இருக்கிறார்கள். All right, let's move on. Second word. இரண்டாவது வார்த்தை. So and after he spoke the first word, அவர் முதல் வார்த்தையை பேசி முடித்த பின்பு, now there are, you know, that there were two more thieves crucified along with him in each side. பாருங்க, நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள், அவரோடு கூட இரண்டு பக்கத்திலும் சிலுவையிலே ரெண்டு கள்ளர்களை சிலுவையில இருந்தார்கள். கள்ளர்கள் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார்கள். Right? Now it's the turn of these guys to mock Jesus. இப்போ இந்த ஜனங்களுடைய சமயமா இருக்கிறது இயேசுவை கேலி பண்ணும்படி. So one thief started to mock Jesus. அதனால ஒரு கள்ளன் இயேசுவை கேலி செய்ய ஆரம்பிக்கிறான். Oh, you are saving everybody, why don't you save yourself and me? What are you doing here, fake prophet? நீ எல்லாருக்குமே உதவி செய்கிறாய், எல்லாருமே காப்பாற்றுகிறாய், இந்த இடத்துல உன்னை ஏன் காப்பாற்றிக் கொள்ள முடியாது, கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்கிறான். But the other thief, ஆனா அந்த மற்ற கள்ளன், he rebuked the other thief. The second thief rebuked the first thief. அந்த இரண்டாவது கள்ளன் முதல் கள்ளனை அவன் கடிந்து கொண்டு, look, you and me, we are suffering because of something we did. பாருங்க, நீயும் நானும் நாம் ஏதோ செய்ததினால் நாம் இந்த இடத்திலே துக்கப்படுகிறோம், கஷ்டப்படுகிறோம். ஆனா இவரோ did only one thing. ஒன்றை மட்டும் தான் செய்தார். He only did good.
அவர் நல்லதை மட்டும் தான் செய்தார். He did only good. அவர் நல்லதை மட்டும் தான் He செய்தார். helped the people. அவர் ஜனங்களுக்கு உதவி செய்தார். Healed the people. ஜனங்களுக்கு சுகத்தை கொடுத்தார். Delivered the people. ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தார். Prayed for the people. ஜனங்களுக்காக ஜெபித்தார். Came for the people. ஜனங்களுக்காக வந்தார். He dedicated his life for only one thing. அவருடைய வாழ்க்கையை ஒரே ஒரு காரியத்திற்காக அவர் அர்ப்பணித்திருக்கிறார். For the good of people. ஜனங்களுடைய நல்ல காரியத்திற்காக. Look, the first thief, பாருங்க அந்த முதல் கள்ளன், he was not convicted about his whatever he is doing, whatever he has done. அவர் என்ன காரியம் செய்திருக்கிறானோ அதை குறித்து அவனுக்கு ஒரு நம்பிக்கை இல்லாதவனாய் இருந்தான். The second thief, அந்த இரண்டாவது he was கள்ளன், convicted about what he was doing. அவன் எதை செய்து கொண்டிருந்தானோ அதை குறித்து அவனுக்குள்ளே ஒரு உணர்வு He இருந்தது. felt sorry for what he has done. அவன் என்ன செய்திருந்தானோ அதற்காக அவன் துக்கமடைந்தவனாய் And இருந்தான். therefore, அதனால் he was able to connect to God. தேவனோடு கூட அவனால் இணைய முடிந்தது. The one who is not convicted will not be able to connect to God. அந்த உணர்வு இல்லாதவன் தேவனோடு கூட இணைய முடியாது. Guilt, it comes in your heart. பாருங்க அந்த குற்ற உணர்வு உங்களுடைய இதயத்தில் வருகிறது. The conviction, அந்த உணர்வு, but that should help us to connect to God. அது தேவனோடு கூட இணையும்படி நமக்கு உதவி செய்ய வேண்டும். So the second thief, இரண்டாவது கள்ளன், he turned to or he spoke to Jesus. இயேசுவோடு கூட அவன் He பேசுகிறான். addressed Jesus, இயேசுவை அவன் பேசல அழைக்கிறான். saying, இப்படி சொல்லுகிறான், when you come in your kingdom, please remember me. நீ உம்முடைய ராஜ்யத்திலே வரும்போது என்னை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். And Jesus answered back to him, இயேசு அவனை நோக்கி, truly I tell you, today you will be with me in paradise. இன்றைக்கு நீ என்னோடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் You will come என்றார். with me. நீ என்னோடு கூட Your வருவாய். soul will come with me. உன்னுடைய ஆத்துமா என்னோடு கூட வரும். I forgive you. நான் உன்னை I'm மன்னிக்கிறேன். going to take you with me in paradise. பரதேசில் நான் உன்னை என்னோடு கூட கொண்டு போவேன். The rest place. அந்த ரெஸ்ட் எடுக்கிற ஒரு இடம். Even at the cross, சிலுவையிலும் கூட, even in that pain, அந்த வலியிலும் கூட Jesus was able to forgive. இயேசுவால் அவர்களை மன்னிக்க முடிந்தது. Thinking about Jesus, இயேசுவை நினைக்கும் போது, wives, மனைவிகள், think about it. அதை குறித்து யோசிங்க. Husbands, கணவன்மார்களே, think about it. அதை குறித்து யோசிங்க. Mother-in-laws, மாமியார்கள், daughter-in-laws, மருமகள்கள், think about it. அதை குறித்து யோசிங்க. Even at the cross. பாருங்க சிலுவையிலும் கூட. Cross means terrible pain. சிலுவை என்றால் ஒரு கொடூரமான வலி. Very, very torturous pain. அந்த இடத்துல கொடூரமான ஒரு வலி. Rejected. நிராகரிக்கப்பட்ட, lonely. தனிமைப்பட்ட அனுபவம். What am I going to gain by forgiving him now? Everything is gone. இப்போ எல்லாமே போய் விட்டது, இவனை மன்னிப்பதினால் எனக்கு என்ன கிடைக்கும்? What am I going to gain by being good now? Everything is gone. எல்லாமே போய் விட்டது, இந்த இடத்துல நல்ல மனுஷனா இருந்து எனக்கு என்ன கிடைக்க போகுது? What do I gain? நான் என்ன பெற்றுக் After கொள்வேன்? all that I have done, நான் செய்து முடித்த எல்லா காரியங்களும், what did I get? நான் எனக்கு என்ன Oh, கிடைத்தது? worthless people, தகுதியற்ற ஜனங்கள், thankless people. நன்றி இல்லாத ஜனங்கள். Jesus didn't think like that. இயேசு அப்படி நினைக்கவில்லை. He still looks into them and say, you have another chance right now, even in the last second of your life. பாருங்க இன்னும் கூட அவர்களை நோக்கி அவருடைய வாழ்க்கையில கடைசி நிமிடத்திலே அவர் சொல்லுகிறார், கடைசி நிமிடத்துல கூட உனக்கு சான்ஸ் இருக்கிறது. ஆமென். ஆமென். Hallelujah. Hallelujah. Do you think that everything is gone? எல்லாமே போய்விட்டது என்று நீங்கள் நினைக்கிறீங்களா? The doctor's report has consolidated it. This is how I'm going to live for the rest of my life. அந்த டாக்டர்ஸ் ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது, என்னுடைய வாழ்க்கை கடைசி வரைக்கும் நான் இப்படி தான் வாழ வேண்டும். Oh, I have messed up my good times, whether I should have studied properly, worked properly. Now it is sealed. My future is sealed. Nothing can be changed now. பாருங்க என்னுடைய சமயத்துல நான் நன்றாக படித்திருக்க வேண்டும், நன்றாக வேலை செய்திருக்க வேண்டும், ஆனா இப்போது எல்லாமே முத்திரை தரிக்கப்பட்டது, எல்லாமே போனது என்று Oh, நினைக்கிறீங்களா? my age is gone. I cannot have a child. என்னுடைய வயது சென்றாயிற்று, என்னால் குழந்தை பெற முடியாது. My age is gone. I cannot get married. எனக்கு வயதாகி விட்டது, எனக்கு இனி திருமணம் செய்ய முடியாது. I have lost everything, everybody, every support, every protection, everything is gone. என்னுடைய எல்லா உதவி, எல்லா ஜனங்கள் என்னோடு கூட இருந்த எல்லாவற்றையும் நான் இழந்து விட்டேன். Think about Jesus. இயேசுவை குறித்து நினைத்து Looking at பாருங்கள். that thief. அந்த கள்ளனை பார்த்து, Even now you have an opportunity. இப்போதும் கூட உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. If that is true, அது உண்மையா I tell you this morning, இந்த காலையில நான் உங்களுக்கு wherever சொல்லுகிறேன், you are, நீங்க எங்க இருந்தாலும், whatever you are, நீங்க எப்படி இருந்தாலும், however you are portrayed, எப்படியெல்லாம் உங்களை அவர்கள் விவரித்து சொன்னாலும், however people look at you, ஜனங்கள் உங்களை எப்படி there பார்த்தாலும், is always a chance and opportunity. Clap your hands and praise God. அங்கே Amen. எப்போதுமே ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. There is ஆண்டவருக்கு நன்றி always a செலுத்துவோமா? change, எப்போதுமே ஒரு மாற்றம் because இருக்கிறது. God is still God. ஏனென்றால் ஆண்டவர் இன்னும் ஆண்டவராகவே இருக்கிறார். Hallelujah. Hallelujah. And let's read the third word. மூன்றாவது வார்த்தையை Now பார்க்கலாம். this is a very sensitive place.
பாருங்க, இது ஒரு மிகவும் ஒரு உணர்ச்சிபூர்வமான ஒரு இடம். We know that Jesus did not really relate to his mother as a mother when he was in the world. பாருங்க, நாம் அறிந்திருக்கிறோம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்தபோது தன்னுடைய தாயாரோடு கூட அவர் நிஜமாக அந்த இணைப்பை வைக்கவில்லை. You know, as soon as he started the ministry, தன்னுடைய ஊழியத்தை அவர் ஆரம்பித்த உடனே we see that he just put his mother far from him in many places. அநேக இடங்களிலே தன்னுடைய தாயாரை தன்னிடத்திலிருந்து தூரமாக வைத்திருப்பதை நாம் பார்க்கிறோம். In the first miracle at the wedding of Canaan, அந்த கானானூர் கல்யாணத்திலே, you know, when the mother tried to overbear him saying, oh, do something, what did he say? அந்த தாயார் வந்து ஏதாவது நீ செய்ய என்று இயேசு கிறிஸ்துவினிடத்தில் சொன்னபோது அவர் என்ன சொன்னார்? Woman, hey, what, come on son, why do you call me like this? மகனே, நீ ஏன் இப்படி என்னை சொல்லுகிறாய்? Woman, what is between you and me? ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன என்று கேட்கிறார். I know what to do, when to do and how to do. My time has not come. Stay away. Don't interfere. நீ குறுக்கிட கூடாது, என்னுடைய சமயம் இன்னும் வரவில்லை, நான் எப்ப என்ன செய்ய வேண்டும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். Another place, இன்னொரு இடத்திலே, when Jesus' mother and his brothers were standing waiting outside to meet him when he was inside, you know, having a meeting. இயேசு கிறிஸ்து உள்ளே ஒரு மீட்டிங்ல இருந்திருக்கும் போது அவருடைய தாயாரும் சகோதரரும் வெளியே காத்து கொண்டிருந்த போது, and they said, your mother is waiting outside. அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய தாயார் வெளியே காத்து கொண்டிருக்கிறார்கள். What did Jesus say? இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? Bring them in to make them sit next to me. அவளை கொண்டு வந்து என்னோட பக்கத்துல உட்கார வைங்க என்று சொன்னாரா? No, he said, அவர் சொன்னார், you are my mothers and sisters, you are my brothers. நீங்க தான் என்னுடைய தகப்பனும் தாயும், நீங்க தான் என்னுடைய சகோதரர்கள் என்று சொன்னார். You are mine. நீங்கள் எல்லாரும் தான் என்னுடையவர்கள். And I don't know whether he allowed them or called them inside. அவர்களை அவர் அழைத்தாரா இல்லை என்று என்ன செய்தார் என்று தெரியவில்லை. But at this moment, ஆனா இந்த நேரத்தில் we see that his mother is still a mother, waiting there, seeing and crying, looking at Jesus. அவருடைய தாயார், இயேசு கிறிஸ்துவின் தாயார் இந்த இடத்துல இன்னும் தாயாராக இருந்து காத்துக்கொண்டு காரியங்களை பார்த்து அழுது கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். And Jesus looked at his mother. இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயாரை பார்த்து, and there he knew. அவர் அறிந்திருந்தார். At the cross he knew. சிலுவையில் அவர் அறிந்திருந்தார். He had to show compassion. அந்த இடத்திலே அவர் கம்பேஷனை காண்பிக்க வேண்டியதா இருந்தது. He had to console her. அவர்களுக்கு அவர் ஆறுதல் சொல்ல வேண்டியதா இருந்தது. So what did he do? அவர் என்ன செய்தார்? Let's read John chapter 19:25. யோவான் 19வது அதிகாரம் 25வது வசனம். Near the cross of Jesus stood his mother's sister Mary, the wife of Clopas, and Mary Magdalene. இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளையோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். Okay, now when Jesus saw his mother, இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயாரை பார்த்தபோது, all right, when he saw his mother, தன்னுடைய தாயாரை பார்த்தபோது, at this situation you would want them to, you know, to support you. இந்த சூழ்நிலை அவர்கள் உங்களுக்கு உதவி செய்யும்படி நீங்கள் விரும்ப மாட்டீங்க. But Jesus has gone cross that situation. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலைக்கு மேலாக போகிறார். Now at the cross, சிலுவையிலே he had to console. அவர் ஆறுதல் சொல்ல வேண்டியதா இருந்தது. When he saw his mother crying, தன்னுடைய தாயார் அழுது கொண்டிருந்ததை அவர் பார்த்தபோது, he felt love, compassion. அவர் மனதுருகி அந்த இடத்துல அன்பாக, then he mother there and the disciple whom he loved standing near her. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு, ஆமென். You see, பாருங்க, it's just not doing something, இது ஏதோ ஒன்று செய்வதல்ல, but doing it very thoughtfully. ஆனா மிகவும் சிந்தனையோடு செய்வது. We know the different disciples of Jesus and their nature and character. இயேசு கிறிஸ்துவின் எல்லா சீஷர்களும் வித்தியாசமான ஒரு நேச்சர் உள்ளவர்களை நாம் அறிந்திருக்கிறோம். Right, Peter, பேதுரு, it's like always jumping, எப்போதுமே குதித்து கொண்டிருப்பான். very insensitive, very fast, angry, arrogant kind of person. மிகவும் வேகமாக கோபப்படுகிற ஒரு வேகமுள்ள ஒரு மனுஷனாக இருப்பதை பார்க்கிறோம். And John, யோவான், was a disciple of love, always expressing love. எப்போதுமே அன்பை காண்பித்து கொண்டு அன்பாக இருக்கிற ஒரு சீஷன். At this moment, இந்த நேரத்திலே, if Jesus would have, imagine this, இதை கற்பனை பண்ணி பாருங்க, if Jesus would have given his mother in the hands of Peter, ஒருவேளை இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயாரை பேதுருடைய கரத்திலே கொடுத்திருப்பாரானால், her life would have been miserable. அவருடைய வாழ்க்கை கொடூரமா இருந்திருக்கும். Jesus made a choice. இயேசு கிறிஸ்து அந்த இடத்தை தேர்ந்தெடுத்தார். Even in that cross, அந்த சிலுவையிலும் கூட, even in that pain, அந்த வலியிலும் he கூட, chose to whom he should hand his mother. தன்னுடைய தாயாரை யாரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்பதை அவர் தேர்ந்தெடுத்தார். He handed his mother to the disciple of love.
அன்பா இருக்கிற ஒரு சீஷனிடத்தில் தன்னுடைய தாயை அவர் who will ஒப்படைக்கிறார். understand her, console her and take care of her. அவளை புரிந்து அவளுக்கு ஆறுதல் சொல்லி அவளை காப்பாற்றுகிற ஒரு நபராக. And he told to the disciple, here is your mother. And he told to his mother, here is your son. பின்பு அந்த சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரத்தில் அந்த சீஷன் அவனை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டார். Hallelujah. Hallelujah. From that moment, அந்த நேரத்திலிருந்து the disciple accepted the mother of Jesus as his own mother. அந்த சீஷன் தன்னுடைய அந்த இயேசு கிறிஸ்துவின் தாயை தன்னுடைய தாயாக Are ஏற்றுக்கொள்கிறார். you understanding me? புரிகிறதா உங்களுக்கு? You might say, oh, I am in pain. நீங்க சொல்லலாம் நான் வலியில Oh, இருக்கேன். my problem is so big. என்னுடைய பிரச்சனை பெரிதாக Oh, it's இருக்கிறது. all about me. இது எல்லாமே என்னை Don't you குறிக்கிறது. understand me? என்னை புரிந்து கொள்ள முடியாதா? I learned this about the family. குடும்பத்தை குறித்து இதை நான் கற்றுக்கொண்டேன். Husbands, we have a lot of stress. கணவன்மாருக்கு அதிக ஸ்ட்ரெஸ் இருக்கிறது. And we of course, if your wife is not working, when you go out and come back, you think that she should understand everything about you. ஒருவேளை உங்களுடைய மனைவி வேலை பார்க்கலனா நீங்க வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது அவர்கள் உங்களை பற்றி எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். You think I have a lot of stress outside. எனக்கு வெளியே அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்கிறது என்பதை நீங்கள் Office is so நினைக்கிறீங்க. stressful. ஆபீஸ்ல அதிகமான அழுத்தம் இருக்கிறது. And you expect your wife to just understand everything. உங்களுடைய மனைவி அப்படியே எல்லாவற்றையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் Or நினைக்கிறீர்கள். wives, இல்ல மனைவிகள், you might think your husband should understand all your problems. உங்களுடைய கணவர் உங்களை எல்லா பிரச்சனையும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். Jesus could think like that at the cross. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து அப்படி But நினைத்திருக்கலாம். instead, ஆனா அதற்கு he பதிலாக went ahead and tried to understand his mother's pain. அவர் முன்னே சென்று தன்னுடைய தாயாருடைய வலியை புரிந்து கொண்டார். I'm going to die now. Who cares what people are thinking, how she's in pain? Who cares? நான் இப்போது மரிக்க போகிறேன், அவங்க வலியில எப்படி இருந்தா எனக்கு என்ன என்று அவர் நினைக்கவில்லை. That's not the right attitude. அது சரியான மனப்பக்குவம் இல்லை. Jesus wanted to give his mother under the care of someone who would really love her, really take care of her, really console her and really comfort her. இயேசு கிறிஸ்து இப்படி ஒரு மனுஷனிடத்தில் தன்னுடைய தாயாரை ஒப்படைக்க விரும்பினார். அன்பாக நிஜமாகவே கருதுகிற ஒரு பாசமாய் இருக்கிற ஒரு மனுஷனிடத்தில். When we start thinking like that about our spouse, about our parents, I tell you, your life, family would become beautiful and lovely. நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய மனைவி, கணவனாரை குறித்து நாம் அப்படி நினைக்க ஆரம்பிக்கும் போது நான் சொல்லுகிறேன் நம்முடைய வாழ்க்கை அழகாக மாறும். Are you understanding? Hallelujah. Compassion goes beyond what you are. பாருங்க, மனதுருக்கம் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அதுக்கு மேலாக போகிறது. It's not always about your pain, your stress, your problem, your anxiety. It goes beyond trying to understand them. எப்போதுமே உங்களுடைய வலி, உங்களுடைய கவலை, உங்களுடைய பிரச்சனை இல்ல, அதற்கு மேலாக போகிறது. And that way God can show his power in your life. God can heal your life. ஆண்டவரோட தம்முடைய வல்லமை உங்களுடைய வாழ்க்கையில அவரால் காண்பிக்க முடியும். உங்களுடைய வாழ்க்கையில சுகத்தை கொடுக்க முடியும். I know this. I learned it from Jesus. அதை நான் இயேசுவிடத்திலிருந்து கற்றுக்கொண்டேன். I used to be a very arrogant, self-absorbed guy. நான் ஒரு எல்லாம் என்ன பற்றியே நினைச்சிட்டு நான் தான் எல்லாம் நினைச்சிட்டு இருப்பேன். But then I learned it from God. அதன் பிறகு ஆண்டவரிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்டேன். Then things changed. காரியங்கள் மாறினது. Hallelujah. Hallelujah. I was giving compassion, I was receiving compassion. நான் மனதுருகின போது நான் மனதுருக்கத்தை பெற்றுக்கொண்டேன். Hallelujah. Hallelujah. All right, now let's move on to the fourth word. இப்போது நான்காவது வார்த்தையை பார்க்கலாம். Now listen to me. இப்போ கேளுங்கள். These first three words, இந்த மூன்று வார்த்தைகள், it's all looking at the physical nature. அந்த மாம்ச பிரகாரமான காரியங்களை பார்த்தது. About the people, ஜனங்களை, about the thief, அந்த கள்ளன், and about his mother. தன்னுடைய தாயார். Done, okay? எல்லாமே முடிந்தது. Now இப்போது Jesus is going into a spiritual battle. இயேசு கிறிஸ்து ஆவிக்குரிய யுத்தத்திற்குள்ளே செல்கிறார். Let me say it again. மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். Jesus is in a very special assignment in the spirit. ஆவியிலே ஆண்டவர் ஒரு மிகவும் விசேஷமான ஒரு அசைன்மென்ட் உடையவராய் இருக்கிறார். All right, very big assignment. ஒரு பெரிய ஒரு அசைன்மென்ட். But that did not make him blind to the needs of the people around him. ஆனால் அது தன்னுடைய சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுடைய தேவைக்கு அவரை குருட்டாக மாற்றவில்லை. Amen. Sometimes we think, oh, my assignment is so big, I cannot cater to these people. I am just going to be that level. சிலவேளை நாம் நினைக்கிறோம் என்னுடைய பொறுப்பு, என்னுடைய வேலை பெரிதாக இருக்கிறது, இந்த ஜனங்களோடு கூட என்னால் ஒத்து போக முடியாது, நான் மேலே தான் இருப்பேன். There's one brother told me like this. இப்படி ஒரு சகோதரர் என்னிடத்தில் சொன்னார். Pastor, I cannot put up with his wife. She is just not understanding,
not smart enough, not intelligent. No, my career is shooting up so fast. She's not supporting. I just can't be with her. I just want to send her to her mother's house. அவர்கள் இப்படி சொன்னார்கள், இந்த மனைவியோடு கூட என்னால் இருக்க முடியாது. அவர்கள் அவர்களுக்கு அறிவு இல்ல, புத்தி இல்ல, ஞானம் இல்ல. என்னுடைய வேகத்துக்கு ஒத்து வர நான் வேகமாய் வளர்ந்துகிட்டு இருக்கேன். என்னுடைய கேரியர்ல இந்த அம்மா எப்ப பார்த்தாலும் நை இருக்கு, என் கூட ஒத்து வராது, அம்மா வீட்டுக்கு அனுப்ப போறேன். Right? Jesus could have done that. He could have skipped the first 3 words. ஒருவேளை இயேசு அதை செய்திருக்கலாம், அந்த முதல் வார்த்தையை அவர் ஸ்கிப் பண்ணியிருக்கலாம். முதல் 3 words, right? About these people, about this thief. Oh mother, look at this woman, huh? Oh, no, not understanding. She doesn't understand my great call. He doesn't understand my great purpose. Jesus was not like that. இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. இவர்கள் என்னுடைய அழைப்பை புரிந்து கொள்ளவில்லை, எனக்கு மேலாக இருக்கிற அந்த பெரிய அழைப்பை புரிந்து கொள்ளவில்லை என்று அவர் சொல்லவில்லை. He had to finish the physical before he moved into the spiritual. Amen. அந்த ஆவிக்குரிய ரீதிக்குள்ளே அவர் போவதற்கு முன்பதாக அந்த மாம்ச பிரகாரமான காரியங்களை அவர் முடிக்க வேண்டியதா இருந்தது. If I did not understand this, ஒருவேளை இதை நான் புரிந்து கொள்ளவில்லை என்றால் I would not be a good husband, I would not be a good father, I would only be a good pastor. ஒரு நல்ல மனைவி, ஒரு நல்ல கணவராக, ஒரு நல்ல தகப்பனால் என்னால் இருக்க முடியாது, ஒரு நல்ல போதகராக மட்டும் தான் நான் இருந்திருப்பேன். And Jesus taught us this. இயேசு கிறிஸ்து இதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். Hallelujah. However big you are called, நீங்கள் எவ்வளவு பெரிதாக அழைக்கப்பட்டிருந்தாலும், you got to open your eyes to see the pain of your wife, your husband, your children, your parents, the people around you. That is part of your call. Say amen. உங்களுடைய கண்கள் நீங்கள் திறக்க வேண்டும். உங்களை சுற்றிலும் இருக்கிற உங்களுடைய மனைவி, உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய ஜனங்களை பார்க்கும்படியா அதுதான் உங்கள் மேல் இருக்கிற அந்த அழைப்பா இருக்கு. I heard of a woman tell, இப்படி ஒரு ஸ்திரீ சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். her husband in the family, she doesn't go to the family prayer. Was the complaint of her husband. பாருங்க, இது கணவனாருடைய ஒரு குறையா இருந்தது. தன்னுடைய மனைவி அந்த குடும்ப ஜெபத்திற்கு வருவதில்லை. We asked her why. நாங்கள் கேட்டோம் ஏன் என்று. She said, in the family prayer, அந்த குடும்ப ஜெபத்திலே he is praying like this. அவர்கள் இப்படி ஜெபிக்கிறார்கள். Lord, my call is big. ஆண்டவரே, என்னுடைய அழைப்பு பெரிதா இருக்கு. My wife is not cooperating. என்னுடைய மனைவியை ஒத்துழைக்கவில்லை. The wife is so carnal. அந்த மனைவி ரொம்ப மாம்ச பிரகாரமா இருக்கிறார். She is always complaining. அவள் எப்போதுமே குறை சொல்லி கொண்டிருக்கிறார். Teach us some wisdom, Lord. அவர்களுக்கு ஏதாவது ஒரு ஞானத்தை கற்றுக் கொடுங்க. If that is your prayer, surely your wife will not only come for the family prayer, she will not even give you dinner. அது உங்களுடைய ஜெபமா இருக்குமானால் உங்களுடைய மனைவி அந்த ஜெபத்திற்கே வர மாட்டார்கள், உங்களுக்கு இரவு சாப்பாடு கூட கொடுக்க மாட்டார்கள். Right? Learn from Jesus. இயேசுவிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. Do you have a greater call than Jesus? இயேசுவை விட உங்களுக்கு ஒரு பெரிய அழைப்பு இருக்கிறதா? Are you hanging there on the cross with so much of pain, so much of torture, so much of loneliness, so much of rejection? சிலுவையிலே அதிக துக்கம், அதிக வலியோடு, அதிக நிராகரிப்போடு கூட இங்க இருக்கீங்களா? No. இல்லை. But we behave even super than Jesus sometimes. ஆனா சில வேளையில இயேசுவை விட நான் சூப்பராக நாம் பிஹேவ் பண்ணுகிறோம். Right now, இப்போது let's read this fourth word is written in 2 places in the Bible, Mark chapter 15:34 and Matthew 27:46. நான்காவது வார்த்தை மார்க் 15:34லும் மத்தேயு 27:46லும் எழுதப்பட்டிருக்கிறது. At noon darkness came over the whole land until 3 in the afternoon. 6 மணி நேரம் முதல் 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. Listen to me. என்னை கேளுங்க. Before this fourth word was spoken, இந்த நாலாவது வார்த்தை பேசப்படுவதற்கு முன்பதாக something is happening in the spiritual realm. ஆவிக்குரிய உலகத்தில் ஏதோ ஒன்று நடக்கிறது. Physically they saw darkness. மாம்ச பிரகாரமாய் அந்த அந்தகாரத்தை பார்க்கிறார்கள். Spiritually, ஆவிக்குரிய ரீதியிலே, you know what was happening? பாருங்க என்ன நடந்து கொண்டிருந்தது. All the sins and the curses of the entire mankind was being placed upon Jesus. மனுஷனுடைய எல்லா மனுஷருடைய பாவமும் சாபமும் இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தப்பட்டது. So what happens? என்ன நடந்தது? It is getting inside of him. அது அவருக்குள்ளே கடந்து செல்கிறது. His soul is he became sin. அவரே பாவியாய் மாறுகிறார். பாவமானார். Amen. he became sin. அவர் பாவமானார். His soul is assimilating all the sins of the entire human race. இந்த முழு உலகத்தில் உள்ள எல்லா மனுஷருடைய பாவம் அவருடைய ஆத்துமாக்குள்ளே போகிறது. So because of that what happened? அதனால என்ன நடக்கிறது? All the demons are clinging to him. எல்லா பிசாசுகளும் அவரை ஒட்டிக்கொண்டது. You know that, right? அது உங்களுக்கு தெரியும். A soul that sins will die. பாவம் செய்கிற ஆத்துமா மரிக்கும். But we have forgiveness. ஆனா நமக்கு மன்னிப்பு இருக்கிறது. But Jesus at that moment no forgiveness for him. ஆனா அந்த நேரத்துல இயேசுவுக்கு எந்த மன்னிப்பும் இல்லை. He is already in the process of dying. அவர் மரிக்கிற அந்த சூழ்நிலையில இருக்கிறார். So each sin is bringing one demon and all the demons
boom, all over his body. அந்த ஒரு பாவமும் ஒவ்வொரு பிசாசு அசுத்தாவியை கொண்டு வருகிறது. அவருடைய சரீரம் முழுவதும் அந்த அசுத்தாவினால் தாக்கப்படுகிறது. He is being attacked by so many evil because he has accepted all the sins. ஏனென்றால் எல்லா பாவத்தையும் அவர் சுமந்ததினால் எல்லா அந்தகாரமும் அவரை தாக்கினது அந்த இடத்திலே. And so this happened for 2-3 hours. இது 2-3 மணி நேரம் நடந்தது. There was darkness. அந்தகாரம் இருந்தது. So in the 9th hour, that is 3 o'clock in our understanding. நம்முடைய புரிந்து கொள்ளுதலிலே அது 9ஆம் மணி நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 3 மணி. At that time, அந்த நேரத்திலே Jesus blurted out, இயேசு கதறி சொல்கிறார், Eli Eli or Elohi Elohi lama sabachthani. என் தேவனே எலோஹி எலோஹி லாமா சபக்தானி என்று சொல்கிறார். One version in Matthew, Mark it says Elohi Elohi, in Matthew it says Eli Eli, but the meaning is the same. Eli Eli lama sabachthani, and he blurted out, he cried out. அந்த நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று அவர் மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுகிறார். Nobody understood what he was saying. அவர் என்ன சொல்கிறார் என்று யாருமே புரிந்து கொள்ளவில்லை. Because Jesus was talking in Aramaic language spoken by another country, Syrian country. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே ஒரு அரமேய பாஷையிலே பேசுகிறார், இன்னொரு சிறிய தேசத்திலே பேசப்படுகிற ஒரு பாஷை. They didn't understand. அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. They were முடியவில்லை. thinking, why is he calling prophet Eli to come and help him? அந்த தீர்க்கதரிசி ஏலி வந்து அவருக்கு உதவி செய்யும்படி அவர் கூப்பிடுகிறாரா என்று நினைத்தார்கள். But what was happening, the Bible says, வேதம் என்ன சொல்கிறது இந்த இடத்திலே? Jesus said, இயேசு சொன்னார், my God, why did you forsake me? என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னார். We know that Jesus has spoken so many times. இயேசு கிறிஸ்து अनेக வேளையிலே பேசியிருக்கிறார். He is connected to the Father always. அவர் எப்போதுமே பிதாவோடு கூட இணைந்திருக்கிறார். Amen. Amen. Always connected to the Father. எப்போதுமே பிதாவோடு கூட அவர் இணைந்திருக்கிறார். And there was then he says, I and my Father are always one. அவர் சொல்லுகிறார், நானும் என்னுடைய பிதாவும் எப்போதுமே ஒன்றாய் இருக்கிறோம். And Father connects to Jesus because Jesus was born holy, living holy, with no sin. அந்த பிதா இயேசுவோடு கூட இணைகிறார் ஏனென்றால் இயேசு கிறிஸ்து பரிசுத்தமா எந்த பாவமும் இல்லாமல் அவர் பிறந்தவர். Sins were upon Jesus. ஆனால் இப்போது எப்போ எல்லா பாவமும் அவர் மேல் இருந்ததோ, when he became cursed, அவர் அந்த இடத்திலே சாபமான போது, at that moment, அந்த நேரத்திலே the Father turned his face away. பிதா தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறார். All right, we read that Father turned his face away. அதை நாம் படிக்கிறோம், பிதா தன்னுடைய முகத்தை திருப்பிக் கொள்கிறார். At that moment, அந்த நேரத்திலே the connection, the spiritual connection is lost. அந்த ஆவிக்குரிய இணைப்பு துண்டிக்கப்பட்டது. You know what happened? என்ன நடந்தது தெரியுமா? Jesus is all by himself now. இயேசு தனியாக அந்த இடத்திலே இருக்கிறார். All by himself. தனியாக அந்த இடத்திலே He இருக்கிறார். lost the connection with the spiritual realm. ஆவிக்குரிய உலகத்தோடு கூட அந்த இணைப்பை அவர் இணைந்து Now விடுகிறார். only connection he has is with the demonic realm. இப்ப அவருக்கு இருக்கிற ஒரே இணைப்பு அந்த அசுத்த உலகத்தோடு கூட. Are you understanding me? புரிகிறதா You உங்களுக்கு? cannot understand. உங்களால் புரிந்து கொள்ள We முடியாது. cannot understand that. அதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. This connection with God is cut, and every demon is upon him, pressuring him. பிதாவோடு கூட இருக்கிற அந்த இணைப்பு துண்டிக்கப்படுகிறது. எல்லா அசுத்தமும் அழுத்தமும் அவர் மேல் இருக்கிறது. So he called out, God, my God, why did you forsake? He knows it, but he just blurted out. அதனால அவர் இப்படி கதறி கூப்பிடுகிறார். அவர் அறிந்திருக்கிறார், ஆனாலும் என் தேவனே என்று சொல்கிறார். I tell you, from that moment on, நான் சொல்கிறேன், அந்த நேரத்தில் he was totally taken over by the demonic realm. அவர் முழுமையாக அந்த அசுத்த உலகத்தால் எடுத்துக்கொள்ளப்பட்டார். His soul was taken over by the demonic realm, no turning back. அவருடைய ஆத்துமா முழுமையாக அசுத்த ஆவியால் எடுத்துக்கொள்ளப்பட்டது, திரும்பி பார்க்க முடியவில்லை. Okay, when some people standing there, when they heard it, they said probably he's calling Eli, and maybe let's give him something to drink. They took a sponge and dipped it in something and gave him to drink. பாருங்க, அந்த இடத்திலே சுற்றி இருந்தவர்கள் அவர்கள் No, sorry, not there, I messed up. Okay, so they said they're calling him Eli, maybe Elijah will come and help him. அவர்கள் இப்படி அழைத்தார்கள், ஒருவேளை எலியா வந்து அவர்களுக்கு உதவி செய்யட்டும். All right, but that's what not Jesus said. அது இயேசு சொல்லவில்லை. All right, now இப்போது spiritually he is oppressed, ஆவிக்குரிய ரீதியில் அழுத்தப்படுகிறார், broken, உடைக்கப்படுகிறார், hopeless, உதவியற்றதா இருக்கிறார், lonely, தனிமைப்பட்டதா no இருக்கிறார், turning back. அந்த இடத்துல திரும்ப முடியவில்லை. His soul is totally sinful. அவருடைய ஆத்மா முழுமையாக பாவமாய் When you இருக்கிறது. understand this, இதை நாம் புரிந்து I கொள்ளும்போது want you to meditate. நீங்கள் தியானிக்க வேண்டும் என்று He விரும்புகிறேன். carried everything upon him அவர் எல்லாவற்றையும் தன்மேலே சுமந்து so கொண்டார். that you and me அதன் மூலமாய் do நீங்களும் not have to நானும் carry it. நாம் சுமக்க தேவையில்லை. Hallelujah. Hallelujah. He carried your sin உங்களுடைய பாவங்களை சுமந்தார். and the reward of sin, pain, shame, disease, everything he carried it upon him. அந்த பாவத்தினால் வருகிற அந்த வேலை, வலி, வேதனை, வியாதி எல்லாவற்றையும் தன்மேலே அவர் ஏற்றுக்கொண்டார். And he said, my son, daughter, அவர் சொல்கிறார், என்னுடைய மகன் be மகளே, well.
நீ நன்றாயிரு. All right, hallelujah. Hallelujah. Now let's move on to the next word. பாருங்க இப்ப ஐந்தாவது வார்த்தையை We read it பார்க்கலாம். in John 19:28. யோவான் 19:28 நாம் Later, படிக்கிறோம். knowing that everything has now been finished. அதன் பிறகு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து. Finished. எல்லாம் முடிந்தது. Right? What was his purpose? அவருடைய நோக்கம் என்ன? Come on, what was his purpose? அவருடைய நோக்கம் என்ன? To carry the sins. பாவங்களை சுமந்து செல்வது. John the Baptist, when he was before baptizing Jesus, யோவான் ஸ்நாபகன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு முன்பதாக when he saw Jesus, what did he say? இயேசு கிறிஸ்துவை அவன் பார்த்த உடனே என்ன The சொல்கிறான்? first prophecy upon Jesus, what was it? இயேசு கிறிஸ்துவின் மேல் உரைக்கப்பட்ட முதல் There தீர்க்கதரிசி comes the என்ன? Lamb of God to carry all the sins of the world. தேவ ஆட்டுக்குட்டி இந்த உலகத்தினுடைய எல்லா பாவத்தையும் சுமந்து செல்கிறவர் அங்கே வருகிறார் என்று சொல்கிறார். Amen. And that is fulfilled here. அது இந்த இடத்துல நிறைவு He is பெறுகிறது. carrying everything upon him. அவர் எல்லாவற்றையும் தன்மேலே சுமந்து செல்கிறார். Did he finish his call? தன்னுடைய அழைப்பை அவர் முடித்தாரா? Hallelujah. Hallelujah. Was it easy? அது ஈஸியா இருந்ததா? No. இல்லை. Did he had to go through loneliness? தனிமைப்பட்ட அனுபவம் வழியாய் கடந்து Did செல்ல he had to வேண்டியதா go through இருந்ததா? trouble? பிரச்சனை வழியாய் கடந்து செல்ல That he வேண்டியதா had to இருந்தது. go through mock and shame and pain? வலி, வெட்கம், வேதனை வழியாய் கடந்து செல்ல வேண்டியதா Yes. இருந்தது. ஆமா. But he knew that he had done everything. ஆனால் அவர் அறிந்திருந்தார், அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். Amen. Hallelujah. Hallelujah. And then he said, அதன் பிறகு அவர் சொல்லுகிறார், I thirst. நான் தாகமா I am இருக்கிறேன். thirsty. நான் தாகமா So இருக்கிறேன். people thought he is thirsty and they dipped a sponge in vinegar and give him to drink. ஆனால் ஜனங்கள் நினைத்தார்கள் அவர் தாகமா இருக்கிறார் என்று அந்த காடியை வாங்கி கொண்டு அவருக்கு குடிக்கும்படி கொடுத்தார்கள். And he just tasted it and he rejected it. அதை அவர் ருசி பார்த்து நிராகரிக்கிறார். I understand that it is an analgesic. It's a painkiller drink. நான் அதை புரிந்து கொள்கிறேன். அது ஒரு வலியை எடுத்துக் கொள்கிற ஒரு ட்ரிங்க் ஆக But இருக்கிறது. Jesus did not want to go without pain. He had to endure all our pain at the cross. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த வலி இல்லாமல் போக விரும்பலை, நமக்காக அந்த வலியை சுமந்து செல்ல வேண்டியதா இருந்தது. Though being God, ஆண்டவராய் இருந்தும் physically, மாம்ச பிரகாரமாய் he had to go through all the pain of a physical man to redeem the physical man. ஒரு மாம்ச பிரகாரமுடைய மனுஷனுடைய எல்லா வலி வேதனை வழியாய் அவர் கடந்து செல்ல வேண்டியதா இருந்தது, மனுஷகுமாரனுக்கு அந்த விடுதலை கொடுக்கும்படியாக. Hallelujah. Hallelujah. And then அதன் we பிறகு read the 6th verse and the next verse, ஆறாவது வார்த்தையை நாம் படிக்கலாம். verse 30. When he received the drink, Jesus said, it is finished. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி, Hallelujah. Hallelujah. He said, it's finished. முடிந்தது என்று சொன்னார். Over. I have done. நான் I செய்து have run முடித்தேன். my race. என்னுடைய ஓட்டத்தை நான் I have முடித்தேன். finished everything. எல்லாவற்றையும் முடித்துக் கொண்டேன். Paul talks about this. பவுல் இதை குறித்து I பேசுகிறார். have run a race. நான் ஓட்டத்தை ஓடி I have முடித்தேன். finished it. நான் அதை முடித்தேன். Dear church, அருமையான சபை, one desire in my heart is, என்னுடைய இருதயத்தில் இருக்கிற ஒரு வாஞ்சை என்னவென்றால், you and me should finish like this. நீங்களும் நானும் இப்படிதான் முடிக்க வேண்டும். Not death taking us by surprise, but we facing say, I have finished, I am ready to move on. மரணம் நம்மை ஆச்சரியபூர்வமாக எடுத்துக்கொள்ளாமல் நாம் நம்முடைய காரியங்களை செய்து முடித்தோம் என்பதாய். Hallelujah. Paul says, I have run a good race. நான் ஒரு நல்ல ஓட்டத்தை ஓடினேன். I have completed my race. என்னுடைய ஓட்டத்தை நான் முடித்து விட்டேன். Now I am waiting to move on for the eternal crown. இப்போது அந்த நித்திய பரிசை பெற்றுக்கொள்ளும்படியாக நான் ஓடுகிறேன் என்று சொல்கிறார். That should be our purpose. அது நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். That should be lingering in our heart. அது நம்முடைய இருதயத்திலே ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டும். If you have to finish your race, உங்களுடைய ஓட்டத்தை நீங்கள் முடிக்க வேண்டுமானால், passion alone is not enough. Patience is needed. அந்த வாஞ்சை மட்டுமல்ல, அந்த பொறுமையும் கூட தேவை. Hallelujah. Hallelujah. Desire alone not enough. Endurance is needed. வாஞ்சை மட்டுமல்ல, அந்த பொறுமை தேவையா இருக்கிறது. Hallelujah. Hallelujah. All right. So then he said, it is finished. அதன் பிறகு முடிந்தது என்று சொன்னார். And the 7th word is very beautiful. ஏழாம் வார்த்தை மிகவும் அழகா இருக்கிறது. Okay, we read it in Luke 23:44. லூக்கா 23:44 நாம் Now it படிக்கிறோம். was about noon and darkness came over the whole land until 3 in the afternoon, for the sun has stopped shining and the curtains of the temple was torn into two. Jesus called out in a loud voice, Father, into your hands I commit my spirit. And saying this, he breathed his last. அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாயிருந்தது. 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. சூரியன் இருள் அடைந்தது. தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக கிழிந்தது. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். Beautiful end. அழகான முடிவு. Confidence. நம்பிக்கை. Authority. அதிகாரம். In the middle we see Jesus shaken a little bit. பாருங்க, இடையிலே நாம் இயேசு கொஞ்சம் அசைக்கப்படுவதை பார்க்கிறோம். Right?
சரியா in the garden of Gethsemane, கெத்செமனே தோட்டத்திலே he was shaken a little bit. கொஞ்சம் அசைக்கப்பட்டார். But end, ஆனால் முடிவு, how you end is all that matters. நீங்கள் எப்படி முடிக்கிறீங்களோ அதுதான் காரியம். Hallelujah. Hallelujah. Sometimes trouble comes your way. சில வேளை பிரச்சனை உங்கள் வழியாக Challenges comes your way. சவால்கள் உங்கள் வழியாய் But வரலாம். how you end, ஆனால் நீங்கள் எப்படி முடிக்கிறீர்கள்? he that endures till the end shall be saved. கடைசி வரை பொறுமையாய் நிலைநிற்கிறவனே ரட்சிக்கப்படுகிறான். They could beat him, they could hang him on the cross, but they could not kill him. அவரை அடித்து சிலுவையிலே தொங்க முடிந்ததான் அவரை கொல்ல முடியவில்லை. Amen. They could not kill him. அவரை கொல்ல முடியவில்லை. Jesus gave up his spirit. இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆவியை ஒப்பு Come on, lift கொடுக்கிறார். your hand and shout aloud, amen. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லலாம். Hallelujah. They can kick you, they can punch you, they can criticize you, they can mock you, they can do everything, but they cannot kill you. பாருங்க, அவர்கள் உங்களை குத்தலாம், உங்களை உதைக்கலாம், உங்களை கேலி பண்ணலாம், ஆனால் அவர்களால் உங்களை கொல்ல முடியாது. Amen. Amen. You are called with authority. நீங்கள் அதிகாரமாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். So, அதனால் from 12 o'clock until 3 o'clock, அந்த 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் there was a spiritual oppression upon Jesus. இயேசு கிறிஸ்துவின் மேல் ஒரு ஆவிக்குரிய All the அழுத்தம் இருந்தது. sins placed upon him. எல்லா பாவமும் அவர் மேலே சுமத்தப்பட்டது. And Jesus became sin. இயேசு பாவமானார். And 3 o'clock, almost 3 o'clock, he cried out, Lord, my God, why did you forsake me? ஏறக்குறைய 3 மணிக்கு ஆண்டவரே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் And என்று that moment சொல்கிறார். his soul was sold out to the devil. அந்த நேரத்தில் அவருடைய ஆத்துமா பிசாசுக்கு விற்கப்பட்டது. I hope you know what is a soul. ஆத்துமா என்ன என்று உங்களுக்கு தெரியுமே நான் Right? அறிந்திருக்கிறேன். His emotion, his will and his logical mind. அவருடைய உணர்ச்சிகள், அவருடைய மனம், அவருடைய லாஜிக்கல் மனம். When we die, நாம் மரிக்கும் we போது leave the body, நம் சரீரத்தை விட்டு our spirit goes to God, நம்முடைய ஆவி ஆண்டவரிடத்தில் and our செல்கிறது. soul moves on for judgment. நம்முடைய ஆத்துமா நியாயம் தீர்க்கப்படுவதற்கு கடந்து செல்கிறது. We think that we feel with our body. நாம் நினைக்கிறோம் நாம் நம்முடைய சரீரத்தை வைத்து உணர்கிறோம். No, you feel with your soul. உங்களுடைய ஆத்துமாவோடு கூட நீங்கள் What you உணர்கிறீர்கள். feel in the body gets healed easily. உங்களுடைய சரீரத்திலே நீங்கள் உணர்கிறது சீக்கிரமாய் அது But what you சரியாகிவிடும். feel in the soul will kill you, will trouble you, will not allow you to eat, will not allow you to sleep, will not allow you to digest. It hurts you. ஆனா உங்களுடைய ஆத்துமாவிலே இருக்கிற அந்த வழி உங்களை சாப்பிட விடாது, உங்களை காரியங்களை செய்ய விடாது, அது உங்களை துக்கப்படுத்தி கொண்டே இருக்கும். Amen. What hurts in your hand gets healed, and what you hear and what goes into your soul, it takes a long time to heal. உங்களுடைய கரத்திலே ஒரு காயம் இருக்குமானால் அது சீக்கிரமாய் சரியாகிவிடும். ஆனா உங்களுடைய ஆத்துமாவிலே இருக்கிற காயம் அது சீக்கிரமாய் ஆறாது. So when a person dies, ஒரு மனுஷன் மரிக்கும் his போது body is left behind, அவருடைய சரீரம் இருக்கிறது, but his soul lives on. அவருடைய ஆத்துமா வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. Now the soul of Jesus is moving on as a cursed, oppressed soul sold out to the devil. இப்போது இயேசு கிறிஸ்துவின் ஆத்துமா ஒரு அழுத்தப்பட்ட, ஒரு சாபம் நிறைந்த, பாவம் நிறைந்த ஒரு ஆத்துமாவாக பிசாசுக்கு விற்கப்படுகிறது. So when Jesus gave up his spirit, இயேசு தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுத்த he போது, said, Father, into your hands I give my spirit. அவர் சொல்கிறார், பிதாவே உம்முடைய கரத்திற்கு என்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். The Bible says வேதம் சொல்கிறது, every spirit goes back to God, எல்லா ஆவியும் ஆண்டவரிடத்தில் திரும்ப but the செல்கிறது. soul is kept for judgment, ஆனால் ஆத்துமா நியாயம் தீர்க்கப்படுவதற்கு and the வைக்கப்படுகிறது. body will be buried in the ground. இந்த சரீரம் இந்த உலகத்திலே மண்ணாக போகும். Are you understanding me? புரிகிறதா Soul உங்களுக்கு? came from God. ஆத்துமா ஆண்டவர், spirits came from God. ஆவி ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது. We are created as spirit, நாம் ஆவியாக and this உருவாக்கப்பட்டிருக்கிறோம். body is created in the womb of the mother. இந்த சரீரம் தாயின் கருவிலே உருவானது. But when we are born and we breathe the first breath, ஆனால் நாம் பிறந்து அந்த முதல் சுவாசத்தை எடுத்தபோது soul, the identity of ourself, the individuality, the soul came into existence, நம்முடைய ஆத்துமா நாம் நம்மாகவே நாம் உயிர் உள்ளவர்களாய் வருகிறோம். and that is what will live on அதுதான் வாழ்ந்து கொண்டே after we இருக்கிறது. die also, நாம் மரித்த and பிறகு that will be கூட judged, அது நியாயம் and தீர்க்கப்படும். that will go to heaven. அது பரலோகத்திற்கு கொடுத்து கொள்ளப்படும். Hallelujah. So now இப்போது the spirit of Jesus is given to Father. தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் ஆவி பிதாவினிடத்திற்கு His கொடுக்கப்படுகிறது. body is hanging at the cross. அவருடைய சரீரம் சிலுவையிலே தொங்கிக் They buried கொண்டிருக்கிறது. his body, அந்த சரீரத்தை அவர்கள் அடக்கம் but his பண்ணுகிறார்கள். soul ஆனால் அவருடைய was ஆத்துமா taken by the demonic realm into hell. அந்த அசுத்த அதிகாரங்களால் அவருடைய ஆத்துமா நரகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. The demon, அந்த பிசாசு, the devil, பிசாசு took his soul, தன்னுடைய ஆத்துமாவை took எடுத்தது. his soul. அவருடைய ஆத்துமாவை எடுத்தது. He did not give his soul to be taken. அவருடைய ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும்படி அவர் கொடுக்கவில்லை. The demons took his soul. பிசாசு அவருடைய ஆத்துமாவை எடுத்தது. Somebody argued with me last year when I spoke on this. இதை குறித்து நான் பேசினபோது கடந்த வருஷம் ஒருவர் என்னோடு கூட தர்க்கம் They பண்ணினார். said, no, Jesus is God. அவர் சொன்னார், இயேசு ஆண்டவராய் இருக்கிறார். The devil cannot take his soul. Jesus gave his soul.
பிசாசு இயேசுவுடைய ஆத்மாவை எடுத்துக்கொள்ள முடியாது. இயேசு தான் தன்னுடைய ஆத்மாவை பிசாசு எடுத்துக்கொண்டார். No. இல்லை. Jesus was God. இயேசு ஆண்டவராய் இருந்தார். And he was powerful. அவர் வல்லமை உள்ளவராய் இருந்தார். Until he had the connection with the Father. பிதாவோடு கூட அவருக்கு அந்த இணைப்பு இருக்கும் வரைக்கும். Until 12 o'clock, 1 o'clock that time. அந்த 12 1 மணி அந்த நேரம் வரைக்கும் தான். When he accepted all the sins. அவர் அந்த பாவம் எல்லாவற்றையும் தன்மேலே சுமந்து கொண்டபோது. All your my sins. உங்களுடைய பாவம் என்னுடைய பாவம் எல்லாம். The connection between Father and Jesus cut. பிதாவும் இயேசுவுக்கும் இருந்த அந்த இணைப்பு துண்டிக்கப்பட்டது. And now he was sold to the devil. இப்போது பிசாசுக்கு அவர் விற்கப்படுகிறார். And devil can do whatever he wants to do with Jesus. இப்போ பிசாசு இயேசுவுடைய ஆத்மாவை என்ன வேணும்னாலும் செய்யலாம். The devil cannot destroy or just burn out the soul. பிசாசினால் அந்த ஆத்மாவை அப்படியே அழித்து இல்ல எரித்து விட முடியாது. He can take the soul as a slave, as a prisoner into hell. அவன் அந்த ஆத்மாவை ஒரு கைதியாக நரகத்திற்கு எடுத்து கொண்டு போகலாம். So the soul of Jesus was taken to hell by the devil by his will. அதனால் பிசாசு இயேசுவுடைய ஆத்மாவை நரகத்திற்கு தன்னுடைய சித்தத்தின்படி எடுத்து போடுகிறான். Are you understanding me? புரிகிறதா உங்களுக்கு? That is called as the second death or the real death. அதுதான் உண்மையான மரணம் இல்ல இரண்டாவது மரணம் என்று பார்க்கிறோம். The person who dying in the flesh, மாம்சத்திலே மரிக்கிற மனுஷன், when his soul moves on to heaven, தன்னுடைய ஆத்மா பரலோகத்திற்கு செல்லும்போது, he is only dying in the body, he is still living a life, beautiful life. அவன் சரீரத்தில் மட்டும் தான் மரிக்கிறான், இன்னும் ஒரு அழகான ஜீவன் அவன் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறான். That is why Jesus when Jesus came, அதனால தான் இயேசு வந்தபோது, we read it, நாம் படிக்கிறோம், he came to give life eternal, paripurana jeevan. அவர் நித்திய பரிபூரண ஜீவன் கொடுக்கும்படி வருகிறார் என்று பார்க்கிறோம். He who believes in me என்னில் நம்பிக்கையாக shall இருக்கிறவன் not die, அவன் மரிக்க மாட்டான், but live long. அவன் நித்திய ஜீவன் வாழ்வான். Even if he dies, he will continue to live. அவன் மரித்தாலும் அவன் வாழ்ந்திருப்பான். So you and me, நீங்களும் நானும் connected to the spirit of Jesus, இயேசுவின் ஆவியோடு கூட இணைந்திருக்கிறவர்கள், when we die, நாம் மரிக்கும்போது our soul lives on in the presence of God. நம்முடைய ஆத்மா தேவனுடைய பிரசன்னத்திலே வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. Lift your hands and shout loud hallelujah. கரங்களை உயர்த்தி ஹalleluya சொல்லலாமா? Now the soul of Jesus இப்போது இயேசுவின் was ஆத்மா taken by the devil, by Satan, பிசாசினால் எடுத்துக்கொள்ளப்படுகிறது to hell. நரகத்திற்கு. In the hell, நரகத்திலே Jesus was kept in a high security prison. இயேசு கிறிஸ்து ஒரு மிகுந்த செக்யூரிட்டி நிறைந்த ஒரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தார். Amen. I see it like this. நான் எப்படி பார்க்கிறேன்? The devil knew this guy is the Messiah. பிசாசு அறிந்திருந்தது இவர்தான் மேசியா என்று. And Satan knew, பிசாசு அறிந்திருந்தான், if you hold him hostage, இப்போது நாம் இவரை அடைத்திருப்போமானால், if we don't allow him to rise again, மறுபடியும் உயிர் பெற நாம் அவருக்கு அனுமதி கொடுக்கவில்லை என்றால், we can have the entire world. இந்த முழு உலகத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். So I just imagine like this. அதனால் இப்படி நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன். The head is Satan. அந்த பிசாசுடைய அந்த தலைவர் பிசாசு. Head, okay, the president of Satan. அந்த பிசாசுடைய பிரசிடென்ட். He took the soul of Jesus into the deepest, more secure prison in hell. இயேசு கிறிஸ்துவின் ஆத்மாவை அந்த ஆழமான இன்னும் அதிகமான செக்யூரிட்டி நிறைந்த இடத்திற்கு அவன் எடுத்துக்கொண்டு போகிறான். And he called all the Satan, all the demons. எல்லா பிசாசுகள் அசுத்த அதிகாரங்களும் அவன் கூப்பிடுகிறான். Everybody be here. எல்லாரும் இந்த இடத்துல இருங்க. Be here. இந்த இடத்துல இருங்க. We should save this soul. The soul should not come out. இந்த ஆத்மாவை நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த ஆத்மா வெளியே வரக்கூடாது. Only if you hold this soul, இதை மட்டும் நீங்கள் அடைத்து வைத்திருப்பீரானால், we can win. நாம் ஜெயிக்கலாம். God cannot do anything. ஆண்டவரால் எதுவும் செய்ய முடியாது. So I think those 3 days, அந்த 3 நாட்கள் நான் நினைக்கிறேன், all the demons, all the devil took leave from all over the world and they all came to the headquarters. இந்த முழு உலகத்திலும் உள்ள எல்லா பிசாசு அசுத்த அதிகாரங்களும் லீவ் எடுத்துட்டு இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து விட்டார்கள். That's my imagination, okay? Because they knew that it was already prophesied he will rise again on the third day. ஏனென்றால் அவர்கள் அறிந்திருந்தார்கள் ஏற்கனவே தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது மூன்றாம் நாளில் அவர் உயிர் தெழுவார் என்று. And the devil thought, அந்த பிசாசு நினைத்தது இது முடிந்தது. Little did he know. அவனுக்கு கொஞ்சம் கூட தெரியவில்லை. He did not know about the power of God. தேவனுடைய வல்லமை அவனுக்கு தெரியாமல் இருந்தது. Now Jesus is helpless. இப்போ இயேசு உதவியற்றவராய் No இருக்கிறார். connection with the Father. பிதாவோடு கூட எந்த ஒரு இணைப்பும் இல்லை. His soul is sinful. அவருடைய ஆத்துமா பாவம் நிறைந்திருக்கிறது. And he tasted death for you and me for 3 days in hell. உங்களுக்கும் எனக்காகவும் மரணத்தை அவர் நரகத்திலே 3 நாள் ருசி பார்த்தார். முடிந்தது. Closed. எல்லாம் அடைந்தது. Dark. எல்லாமே இருள் நிறைந்திருக்கிறது. Everything over. எல்லாமே முடிந்தது. But as prophesied, ஆனா தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது on the third day morning, மூன்றாவது நாள் காலையிலே Father exerted such a lot of power.
பிதாவை அப்படி ஒரு அதிகமான வல்லமை நிறைந்த அழுத்தம் அழுத்தினார். Hallelujah. Hallelujah. We will meditate it on Sunday. அதை ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானிப்போம். Father exerted such a lot of power on Jesus. பிதா இயேசுவின் மேலே அவ்வளவு அதிகமான ஒரு வல்லமையை செலுத்தினார். Jesus received strength. இயேசு கிறிஸ்து பலத்தை பெற்று and he broke the teeth or smashed the head of the devil and rose again victorious. பிசாசுடைய தலையை நசுக்கி பல்லை உடைத்து ஜெயமாக அவர் உயர எழும்புகிறார். Let me show you a verse. ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். Colossians 2:13. கொலோசியர் 2:13. Amen. When we were dead in our sins and in the uncircumcision of your flesh, God made you alive with Christ. He forgave all our sins, having cancelled the charge of a legal indebtedness which stood against us and condemned us, taking it away, nailing it to the cross. Verse 15, okay? And having, everybody read with me, and having disarmed the powers and authorities, he made a public spectacle of them, triumphing over them by the cross. உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்களை எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். Hallelujah. Hallelujah. Worship team, come up. Let's do the song, Jesus, Jesus, you make the darkness tremble. Let's read that verse 15 again. அந்த 15வது வசனத்தை மறுபடியும் படிக்கலாம். What did Jesus do? இயேசு என்ன செய்தார்? Hallelujah. Hallelujah. Having disarmed all the powers and authorities, he made a public spectacle of them, triumphing over them by the cross. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தார். Everybody read this with me louder. எல்லாரும் என்னோடு கூட சத்தமாக படிங்க. What did படிங்க. Jesus do? இயேசு என்ன செய்தார்? At the cross, சிலுவையிலே having disarmed, everybody, come on, everybody, having disarmed every demonic, satanic powers and authorities, he made a public spectacle of them, triumphing over them by the cross. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி Clap your hands for சிறந்தார். Jesus, கரங்களை everybody. Come தட்டுவோமா on. இயேசுவுக்காக. Hallelujah. Hallelujah. Come on, everybody say, he triumphed. எல்லாரும் சொல்லுங்க, அவர் ஜெயித்தார். He overcame. அவர் ஜெயித்தார். He was victorious. அவர் ஜெயமுள்ளவராயிருந்தார். I want to remind you how this started. இது எப்படி ஆரம்பித்தது என்று உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். தனிமை, rejected by his disciples, தன்னுடைய சீஷர்களால் நிராகரிக்கப்பட்டு, misunderstood, அந்த இடத்திலே சரியாக no புரிந்து கொள்ளாமல், support, எந்த ஒரு உதவியும் இல்லை, mocked கேலி பண்ணப்பட்டு, by the people, ஜனங்களால், criticized by the thieves, அந்த கள்ளர்களால் கேலி பண்ணப்பட்டு, seeing his physical mother weeping in pain, தன்னுடைய மாம்ச பிரகாரமான தாயார் வலியிலே அழுது கொண்டதை and பார்த்து, then all the sins upon him, they called him a sinner. அதன் பிறகு எல்லா பாவமும் அவர் மேலே அவரை ஒரு பாவி என்று சொன்னார்கள். The demons were laughing. அந்த பிசாசுகள் சிரித்துக் கொண்டிருக்கிறது. This fellow was chasing us from people, he was delivering the people, now he is under our thumb. இந்த மனுஷன் இப்போ நம்ம ஜனங்கள் எல்லாம் காப்பாற்றிக் கொண்டு பிசாசெல்லாம் ஒழித்து விரட்டி கொண்டிருந்தான், இப்போது நம்முடைய கரத்துல இருக்கிறான். The way he walked, பாருங்க அவன் எப்படி நடந்தான் தெரியுமா? No, the way he the attitude he was showing, எந்த ஒரு மனப்பான்மை அவன் காண்பித்துக் the கொண்டிருந்தான், way he was reacting, அவன் எப்படி ரியாக்ட் பண்ணி he கொண்டிருந்தான். was very proud. அவன் மிகவும் பெருமை He உள்ளவனாக thought that இருந்தான். he cannot be touched. அவன் நினைத்தான் யாராலும் What அவனை was he தொட thinking முடியாது. about himself? அவரை குறித்து அவன் என்ன நினைத்துக் கொண்டிருந்தான்? The devil just did not like Jesus. பிசாசுக்கு இயேசுவை பிடிக்கவே The இல்லை. Pharisees did not like Jesus. பரிசேயர்களுக்கு இயேசுவை பிடிக்கவில்லை. The head of the temple, they did not like Jesus. அந்த ஜெபாலய தலைவர்கள் இயேசுவை பிடிக்கல. The public did not like Jesus. அந்த மனுஷர் ஜனங்கள் எல்லாருக்கும் இயேசுவை When பிடிக்கவில்லை. he came to the temple, they did not like him. அந்த ஜெப ஆலயத்திற்கு வந்தபோது ஜனங்களுக்கு அவரை When he பிடிக்கவில்லை. healed the people, they did not like him. ஜனங்களுக்கு சுகத்தை கொடுத்தபோது அவர்களுக்கு இயேசுவை Though பிடிக்கவில்லை. they celebrated him, அவரை அவர்கள் they கொண்டாடினார்கள் were கூட. thinking this fellow will fall sometime. அவர்கள் நினைத்தார்கள் இந்த மனுஷன் நிச்சயமா ஒரு நாளிலே Though கீழே they were விழுவான். celebrating his miracles of giving food, அந்த ஆகாரத்தை கொடுத்த அற்புதத்தை அவர்கள் கொண்டாடி கொண்டிருந்தாலும் Jesus himself said, இயேசு தன்னை தான் I know why you are coming after me. ஏன் என் பின்னால வரீங்கன்னு Because எனக்கு I am தெரியும். giving you food. ஏனென்றால் நான் உங்களுக்கு ஆகாரம் Because you கொடுக்கிறேன். are seeing the miracles. ஏனென்றால் அற்புதங்களை நீங்கள் But Jesus பார்க்கிறீர்கள். knew ஆனால் இயேசு they will அறிந்தார். put him down. அவர்களை கீழே தள்ளி They விடுவார்கள். will
kick him down. நிச்சயமா அவளை He உதைப்பார்கள். will be lonely. நான் தனிமை உள்ள இடத்தில் Jesus இருப்பேன். knew it all the time. இயேசு எப்போதுமே He அறிந்திருந்தார். never depended on the people. ஜனங்கள் மேல அவள் ஒருபோதும் He never depended on the crowd. அந்த crowd மேல He ஒருபோதும் அவர் depended on the call and his connection with the Father. பிதாவோடு கூட அந்த இணைப்பு அந்த அழைப்பு மேல அவர் நம்பிக்கை உள்ளவராக Hallelujah. If he had depended on the crowd and the applause of the people, ஒருவேளை இந்த கூட்டம் ஜனங்கள் மேல் நீங்கள் நம்பிக்கை உள்ளவர்களாக he இருப்பீர்கள் would not have endured the cross. அவர் அந்த சிலுவை பொறுமையோடு சுமந்து சென்றிருக்க He would முடியாது. not have gone through what he had to do. He would not have won the victory. அவர் எதன் வழியாய் கடந்து சென்றாரோ அதன் வழியாய் கடந்து சென்றிருக்க முடியாது. Dear church, I challenge you today. இந்த அருமையான சபை இன்றைக்கு உங்களுக்கு Are you சவாலாக ready to இருக்கிறேன். endure what it takes to fulfill the call of God in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கிற அழைப்பை நீங்கள் கடந்து செல்லும்படியாக நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். Nobody in the Bible வேதத்திலே ஒருபோதும் had the support of people around them when they were progressing in the call of God. தேவனுடைய அழைப்பிலே அவர்கள் முன்னேறி கொண்டபோது ஒரு மனுஷனுடைய உதவியும் அவர்களுக்கு இல்லாமல் Nobody. யாருமே இல்லை. David, Mordecai, Esther, all lonely. எல்லாருமே தனிமைப்பட்டார்கள். நெகேமியா, Joseph, Jacob, யாக்கோபு, Isaac, Abraham, ஈசாக்கு, ஆபிரகாம், all alone. எல்லாருமே தனியாக They இருந்தார்கள். depended on the Lord who called them. அவரை அழைத்த ஆண்டவர் மேல் நம்பிக்கை Are you உள்ளவர்களாக feeling இருந்தார்கள். lonely about your call? உங்களுடைய அழைப்பை குறித்து தனிமை உள்ளவர்களாக இருக்கீங்களா? When you pray, நீங்கள் ஜெபிக்கும் you போது see it. You see it. நீங்கள் அதை But பார்க்கிறீர்கள். when you come out, ஆனா வெளியே வரும்போது you see oppression. நீங்கள் அந்த அழுத்தத்தை You see பார்க்கிறீர்கள். negativity. எதிர்மாறான Are காரியங்களை you பார்க்கிறீர்கள். overwhelmed? Are you worried? நீங்கள் கவலையோடு நிறைந்திருக்கிறீர்களா? Jesus overcame. இயேசு He ஜெயித்தார். was able to say it is finished. அவரால் சொல்ல முடிந்தது அது முடிந்தது என்று. And you also will be able to do it. நீங்களும் நிச்சயமாக அதை செய்ய If you முடியும். endure patiently. நீங்கள் பொறுமையோடு நீங்கள் ஓடுவீர்களானால். Hallelujah. Hallelujah. He was able to say, Father, done, everything done. I am ready. அவரால் சொல்ல முடிந்தது பிதாவே எல்லாம் முடிந்தது நான் இப்போ தயாராக And இருக்கிறேன். therefore, அதனால் he was able to disarm and punch the devil on the face and break his teeth and smash his head and disarm every power, every principality, every authority above every name. அதனால் எல்லா துரைத்தனங்கள் அதிகாரம் எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக அவரால் முடிந்தது. And we read in Ephesians chapter 2, எபேசியர் 2வது அதிகாரத்திலே நாம் படிக்கிறோம். Father gave a name above all name to Jesus. பிதாவானவர் எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமத்தை இயேசு கிறிஸ்துவுக்கு Everybody say, கொடுத்தார். Father gave a name above all name to Jesus. எல்லாரும் சொல்லுங்க, பிதா இயேசுவுக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமத்தை That கொடுத்தார். every knee shall bow. எல்லா முழங்காலும் முடங்கும். That every tongue will confess. எல்லா நாவும் அறிக்கை செய்யும். That Jesus Christ is Lord. He is Lord. இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று. Come on, stand.